வணக்கம். அஹ், நாங்கள் இன்றைய பாடத்தை துவங்குவதற்கு முதல் இதுவரை நாங்கள் என்ன படித்தோம் என்பதை ஒரு சிறிய சுருக்கமாக நாங்கள் ஒரு ரிவிஷன் ஒன்றை செய்து கொள்வது நல்லதுன்னு நினைக்கின்றேன். ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தோம் பொருளாதாரம் என்றால் என்ன என்று பார்த்தோம். பொருளாதாரத்தின் வகைகளை பார்த்தோம். அதாவது தனியுடைமை பொருளாதாரம், முதலாளித்துவ பொருளாதாரம், சோசியலிச பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம். அதன் பின்பு நாங்கள் சந்தர்ப்ப செலவு அருமை தெரிவுகளை பற்றி பார்த்தோம். அருமை தெரிவுகளை பற்றி பார்க்கும் பொழுது நாம் கூடுதலாக உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மூலமாக நாம் அந்த அருமை தெரிவுகள், சந்தர்ப்ப செலவுகள் என்பவற்றை விளக்கமாக நாங்கள் பார்த்தோம். அதன் பின்பு நாங்கள் பார்த்தது கேள்வியிலே கேள்வி தொகையில் ஏற்படும் மாற்றம், கேள்வியில் ஏற்படும் மாற்றம், கேள்வி என்றால் என்ன, கேள்வி கூட எவ்வாறு வரைவது, புறநடை கேள்விகள், கிஃபன் பண்டம் மற்றும் கேள்வி நிகழ்ச்சி, விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. அதன் பின்பு நிரம்பலை பார்த்தோம். நிரம்பல் என்றால் என்ன, நிரம்பல் கூட எவ்வாறு வரைவது, நிரம்பலில் ஏற்படும் மாற்றம், நிரம்பல் தொகையில் ஏற்படும் மாற்றம், நிரம்பல் நிகழ்ச்சி. அதன் பின்பு நாங்கள் சந்தை சமநிலையை பார்த்தோம். அந்த சந்தை சமநிலையை நாங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது ஈக்லிபிரியம் ஆஃப் பிரைஸ், ஈக்லிபிரியம், மார்க்கெட் ஈக்லிபிரியம், அந்த ஈக்லிபிரியம் பிரைஸ், சமநிலை விலை, சமநிலை தொகை என்பவற்றை நாங்கள் பார்த்தோம். அவை அந்த சமநிலை விலை, சமநிலை தொகையில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது, கேள்வியில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது, நிரம்பலில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது எவ்வாறு அவை அந்த சமநிலை விலை, சமநிலை தொகையில் எவ்வாறு மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதை நாங்கள் பார்த்தோம். அதன் பின்பு அரசாங்கம் வரி விதிக்கும் பொழுது எவ்வாறு அது நடந்தது, அதன் பின்பு அரசாங்கம் மானியம் வழங்கும் போது எவ்வாறு அந்த சமநிலை விலை தொகையில் எவ்வாறு மாற்றங்கள் ஏற்பட்டது என்பவற்றை பற்றி இதுவரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இனி நாங்கள் இந்த உற்பத்தி கோட்பாடு என்ற ஒரு உற்பத்தி கோட்பாட்டை பற்றி பார்க்க போகின்றோம். உற்பத்தி கோட்பாடு என்பது உண்மையிலே இந்த பொருளாதாரத்திலே நாங்கள் முதலாவது உற்பத்தி கோட்பாடு என்பதற்கு போவதற்கு முதலாவதாக நாங்கள் பார்ப்போம். இந்த பொருளாதாரத்திலே பொருட்கள், சேவைகள், நுகர்வு, அதை நிரம்பல் செய்வது, நுகர்வு, விநியோகிக்கிறது பற்றித்தான் இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தோம். இனி இந்த உற்பத்தியை பற்றி பார்ப்போம். நாங்கள் உற்பத்தி சாத்திய வளைகோட்டிலே இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் உற்பத்தி கோட்பாடு, அதாவது இந்த உற்பத்தியை நாங்கள் எவ்வாறு மேற்கொள்வது, இந்த உற்பத்தியை நாங்கள் எவ்வாறு மேற்கொள்வது என்பது உண்மையின்படி நாங்கள் முதலே பார்த்திருந்தோம். உற்பத்தி காரணிகளை பற்றி. உற்பத்தி காரணிகள் என்பது என்ன? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. இவை நான்கும் தான் இந்த உற்பத்தி காரணிகளாக அமைகின்றது. ஆகவே இந்த நிலத்துக்கு நாங்கள் கொடுக்கப்படுகின்ற பிரதிபலன் வாடகை என்று சொல்கின்றோம், ரெண்ட் என்று சொல்கின்றோம். அடுத்ததாக மூலதனத்துக்கு நாங்கள் கொடுக்கின்ற இதை சொல்லுவது வட்டி என்று. மூலதனத்துக்காக நாங்கள் கொடுப்பது வட்டி. அடுத்ததாக முயற்சிக்கு நாங்கள் கொடுப்பது லாபம். அதாவது ஒரு முயற்சியாளன் தான் முயற்சியை செய்கின்றான், அந்த முயற்சியின் மூலமாக அவனுக்கு கிடைக்கும் பிரதிபலன் லாபம். அதே போல உழைப்பு,
இந்த உழைப்புக்காக நாங்கள் பிரதிபலனாக கொடுப்பது கூலி. ஆகவே இந்த 4 உற்பத்தி காரணிகளையும் கொண்டு எவ்வாறு இந்த உற்பத்தி நடைபெறுகின்றது என்பது இந்த உற்பத்தியின் போக்கு பற்றியும் நாங்கள் பார்ப்பதுதான் உற்பத்தி கோட்பாடு என்று நாங்கள் கூறுகின்றோம். உங்கள் எல்லோருடைய கைகளிலும் அந்த நோட்ஸ் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே நாங்கள் இப்பொழுது எங்களது உற்பத்தி கோட்பாடு என்ற 7வது பாடம் என்று நாங்கள் 7வது பாடத்தில் செய்கின்றோம். மாணவர்களே, உங்களுக்கு இது நீங்கள் ரெக்கார்டிங்கில் பார்த்தால் என்ன, பதிவு செய்யப்பட்டதை பார்த்தால் என்ன, நேரடியாக பார்த்தால் என்ன, உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இதில் ஏற்படும் என்று சொன்னால் நீங்கள் நேரடியாக இந்த கேள்விகளை கேட்கலாம். சந்தேகங்களை அல்லது வங்கி நிர்வாகத்தினர் மூலமாகவாவது நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதே சமயம் இன்னொன்று நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த நோட்ஸிலே சில டைப்பிங் பிழைகள் ஏதாவது இருக்கலாம், சில கிராஃபுகளில் பிழைகள் இருக்கலாம். நான் அவற்றை அந்தந்த நேரத்தில் அவற்றை விளங்கப்படுத்தும் நேரத்தில் அது பிழை என்றால் பிழை என்று சொல்லிக் கொண்டு போகின்றேன். சில சொற்பிழைகள் அதுகள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் அந்தந்த இடத்தில் திருத்திக் கொள்ளுங்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அப்போ உற்பத்தி கோட்பாடு. இப்ப நாங்கள் உற்பத்தி கோட்பாட்டுக்குள்ள போவோம். அந்த உற்பத்தி கோட்பாடு என்பது பொருட்கள் சேவைகள் அல்லது உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உற்பத்தி சேர்க்கைகள். அதாவது உற்பத்தி கோட்பாடு என்பது பொருட்கள் சேவைகள் அல்லது உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உற்பத்தி சேர்க்கைகள், கம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். எவ்வாறு பொருட்கள் அல்லது சேவைகளின் உற்பத்திக்கு உட்படுகின்றது என்பதாக அமையும். அதாவது இந்த உற்பத்தி காரணிகள் எவ்வாறு இந்த உற்பத்தியில பயன்படுத்தப்படுது என்பதை பற்றி நாங்கள் பார்க்கிறதுதான் உற்பத்தி கோட்பாடு அல்லது உற்பத்தி தொழிற்பாடு என்று நாங்கள் சொல்லுகின்றோம். சுருக்கமாக சொல்லுவதாயில் உள்ளீடுகள் வெளியீடுகள் பற்றி தொடர்பாடலாக அமையும். அப்போ உள்ளீடுன்றது என்ன? நாங்கள் எதை உட்செலுத்துகின்றோம்? உண்மையில நாங்கள் என்னத்தை உட்செலுத்துகின்றோம்? உள்ளீடுகள் என்று இந்த உற்பத்தி காரணிகள் நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. அப்ப இந்த நிலம், மூலதனம், உழைப்பு, முயற்சி என்ப 4 காரணிகளையும் கொண்டு மூலப்பொருட்களை கொண்டு இந்த உற்பத்தியை என்ன மாதிரி மேற்கொள்ளப்படுகின்றது, என்ன மாதிரி இந்த வெளியீடு வருகின்றது என்பதை அவதானிப்பதுதான் நமது உற்பத்தி கோட்பாட்டின் முக்கியமான நோக்கம். உற்பத்தி தொழிற்பாடு தொகை ரீதியான உள்ளீடுகள் வெளியீடுகள் தொடர்பை பற்றி கூறுவதே உற்பத்தி தொழிற்பாடாகும். அவை தொகை ரீதியான உள்ளீடுகள் வெளியீடுகளின் தொடர்பை பற்றி கூறுவதுதான் உற்பத்தி தொழிற்பாடு. அப்போ உற்பத்தி தொழிற்பாடு பொதுவாக மூலதனம், உழைப்பு ஆகியவற்றை தொடர்படுத்தியதாக நாங்கள் பார்க்கின்றோம். நிலத்தையும் நாங்கள் முயற்சியையும் விட்டுட்டு மூலதனத்தையும் உழைப்பையும் தான் நாங்கள் பொதுவாக இந்த உற்பத்தி காரணிகள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் பொதுவாக எடுப்பது. ஆனால் பெரும்பாலும் 4 காரணிகளும் இதில் சம்பந்தப்பட்டு உள்ளன. ஆனால் நாங்கள் எங்களுடைய இலகுத்தன்மைக்காக நாங்கள் எடுப்பது மூலதனம், உழைப்பு என்ற 2. அப்ப Q என்பது வெளியீடு, F என்பது தொழிற்பாடு, ஃபங்க்ஷன் என்று சொல்லுவார்கள். K என்பது மூலதனமாகவும் L என்பது உழைப்பாகவும் இருக்கின்றது. ஆகவே உற்பத்தி தொழிற்பாட்டின் அந்த ஈக்குவேஷனை நாங்கள் Q is equal to F into K, L என்று சொல்லிக் கொள்வோம். K இன்டையும் L இன்டையும் தொழிற்பாடு தான் உற்பத்தி வெளியீடு என்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். அவை கால அளவீட்டுடன் நாங்கள் பார்க்க இந்த உற்பத்தி செயற்பாடானது 2 வகையாக பிரிக்கப்படுகின்றது. 2 வகையாக இந்த உற்பத்தி செயற்பாடு பிரிக்கப்படுகின்றது. ஒன்று குறுங்காலம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம், ஒன்று நீண்ட காலம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அதாவது ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் என்று சொல்லப்படுகின்ற குறுங்காலம் அல்லது நீண்ட காலம். அப்ப குறுங்காலம் என்பது என்ன? ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள் ஒரு நிறுவனத்தால் தனது உற்பத்தி காரணிகளை மாற்ற முடியாவிடில் அது அந்த நிறுவனத்திற்கு குறுங்காலமாக அமையும்.
அப்போ ஒரு 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 குறிப்பிட்ட காலம் இருக்கிறது, ஒரு நிறுவனம் ஒரு உற்பத்தியில ஈடுபடுது. அந்த உற்பத்தியில ஈடுபட்டு கொண்டிருக்க தான் நினைச்ச மாதிரி அந்த உற்பத்தியில தன்னுடைய உற்பத்தி காரணிகளை மாற்ற முடியாவிட்டால் அது அந்த நிறுவனத்தை பொறுத்த மட்டும் குறுங்காலம். உதாரணம், நாங்கள் ஒரு வருஷம் என்று சொல்லிக் கொள்வோம். இப்ப நான் சொல்ற ஒரு நிறுவனத்துக்கு ஒரு வருஷத்துல தனது உற்பத்தி காரணிகளை தான் நினைச்ச மாதிரி மாற்றிக்கொள்ள முடியாம இருக்கு, கூட்டவோ குறைக்கவோ முடியாம இருக்குதுன்னு சொன்னா அது அந்த ஏ என்ற நிறுவனத்துக்கு குறுங்காலம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இன்னொரு நிறுவனத்தை பொறுத்த மட்டில் அது அந்த ஒரு வருட காலத்திலே எல்லா தனது உற்பத்தி காரணிகளை பி என்ற நிறுவனம் என்று சொல்லிக் கொள்வோமே. அந்த பி என்ற நிறுவனம் அந்த ஒரு வருடத்தில் ஏ என்ற நிறுவனத்திலும் பார்க்க அதே ஒரு வருடத்தில் பி என்ற நிறுவனம் தன்னால அந்த உற்பத்தி காரணிகளை தன்னால நினைச்ச மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா இருந்தால் அது அந்த பி என்ற நிறுவனத்துக்கு அந்த ஒரு வருடம் நீண்ட காலமாக அமைகின்றது. அவை இங்கே குறுங்கால நீண்ட காலம் என்பது அந்த நிறுவனங்களை பொறுத்த மட்டும், அது நிறுவனங்களோட உற்பத்தியை பொறுத்த மட்டும், நிறுவனங்கள பொறுத்த மட்டும் ஒரு பொறுத்ததாக அமைதியை ஒழிய ஒரு கால அளவுன்றது இல்லை. இப்ப எங்களால சொல்ல முடியாது. சில பேருக்கு அது 6 மாத காலமாயும் இருக்கலாம், சில பேருக்கு 3 மாத காலமாயும் இருக்கலாம், சில பேருக்கு 1 வருடமாயும் இருக்கலாம், சில பேருக்கு அது 2 வருடமாகவும் இருக்கலாம். அவை குறிப்பிட்ட கால அளவுக்குள் ஒரு நிறுவனத்தால் தனது உற்பத்தி காரணிகளை மாற்ற முடியாவிடில் அது அந்த நிறுவனத்துக்கு குறுங்காலமாக அமையும். குறுங்காலத்தில் சில காரணிகள் நிலையானதாகவும் சில காரணிகள் மாறுபவையாகவும் காணப்படும். குறுங்காலத்தில் உற்பத்தி நடவடிக்கைகளை கொண்டே குறைந்து செல்லும் விளைவு விதி என்ற கோட்பாடு விளங்கப்படுத்தப்படுகின்றது. அப்ப நாங்கள் இதுல இன்னொன்று நாங்கள் படிக்க போறோம், குறைந்து செல்லும் விளைவு விதி என்றது. அவை அது குறுங்காலம் என்றது நாங்கள் என்னென்று சொல்லிக் கொள்கின்றோம், ஒரு குறிப்பிட்ட காலத்திலே சில காரணிகள் மாறுபவையாகவும் சில காரணிகள் நிலையானதாகவும் இருக்கும், மாறாதவையாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலம் குறுங்காலம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் நீண்ட காலம் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது நீண்ட காலத்திலே உள்ளீடுகளுக்கான உற்பத்தி காரணிகளின் நிரம்பல் எல்லாமே மாறுபடும். உள்ளீடுகளுக்கான உற்பத்தி காரணிகளின் நிரம்பல் எல்லாமே மாறுபடும். சில மாறிலிகள் என்றும் சில மாறுபவை என்றும் இருக்காது. மாறிலி என்றது மாறாதது. சில மாறிலிகள் என்றும் சில மாறுபவை என்றும் இருக்காது. எல்லா காரணிகளும் மாறுபடுபவைகளாகத்தான் இருக்கும். இதனால் நீண்ட காலத்தில் எல்லா காரணிகளும் மாறுபடுவதுடன் குறுங்காலத்தில் காணப்படும் நிலையான காரணிகள் மற்றும் மாறும் காரணிகள் இரண்டும் மாறுபடும். சிக்கன அளவு திட்டம் என்பன இங்கு ஆராயப்படும். சிக்கன அளவு திட்டம் என்று நான் இங்கே சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால் எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்று சொல்லப்படும். எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்று சொல்லப்படுவதுதான் அந்த ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் தான் சிக்கன அளவு திட்டம் என்று அதில் சொல்லப்படுகின்றது. உங்களுக்கு அதில் குழப்பம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் சிக்கன அளவு திட்டத்தை எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்ற ஒரு மொழிபெயர்ப்போடு வச்சுக்கொள்ளணும். அந்த ஆங்கில வார்த்தை வந்து சரியான வார்த்தையாக உள்ளது. ஆகவே நாங்கள் இப்ப பார்த்தோம் உற்பத்தி என்றால் என்ன, உற்பத்தி தொழிற்பாடு, உற்பத்தி கோட்பாடு என்றால் என்ன. அது வந்து உற்பத்தி கோட்பாடு என்பது என்ன, எமது உற்பத்திகள் நாங்கள் ஏற்கனவே வேற விதங்களில் கேள்வி நிரம்பலன் பார்த்துருக்கிறோம், அதுக்குள்ள உற்பத்தி காரணிகளை பார்த்துருக்கிறோம். இந்த உற்பத்தி காரணிகளை கொண்டு அவ்வாறு இந்த உற்பத்தி வெளியீடு என்பது காணப்படுகின்றது என்றதுதான் இதுல நாங்கள் பார்க்க போகின்றோம். இங்க உள்ளீடுகள் நாங்கள் சொல்றது வந்து உற்பத்தி காரணிகளைத்தான் நாங்கள் இங்க உள்ளீடுகள் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே உற்பத்தி கோட்பாடு என்பது அதுதான். இந்த உற்பத்தி காரணிகளை உள்ளீடாக கொண்டு எவ்வாறு வெளியீடுகள் அமைகின்றது என்பதை பற்றி நாங்கள் படிப்பதுதான் உற்பத்தி கோட்பாடு. அப்ப உற்பத்தி தொழிற்பாடு என்பது என்ன, கியூ வெளியீடு ஃபங்க்ஷன் ஆஃப் கேஎல் என்று நாங்கள் சொல்கின்றோம். 4 காரணிகளையும் அதில் சொல்லாமல் நாங்கள் மூலதனத்தையும் உழைப்பையும் மட்டுமே நாங்கள் அதில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அப்ப Q is equal to function of KL.
K என்பது மூலதனம், L என்பது உழைப்பு. அவை இந்த உற்பத்தி தொழிற்பாட்டை நாங்கள் இன்னொரு வகையாகவும் நாங்கள் பார்க்க விரும்புகின்றோம். அதில் ஒன்றுதான் குறுங்காலம், மற்றது நீண்ட காலம். அப்ப குறுங்காலம் என்பது என்ன? குறுங்காலம் என்பது என்ன? குறுங்காலத்தில் சில உற்பத்தி காரணிகள் மாறாதவையாகவும் சில உற்பத்தி காரணிகள் மாறுபவையாகவும் காணப்படும். மாறுபவை என்று சொல்றது மாறிலிகள் என்றும் சொல்லுங்கள். மாறிலிகள் என்றது மாறாதது, மாறுபவை, வேரியபிள் அண்ட் ஃபிக்ஸ்ட். ஆனால் இந்த குறுங்காலம் என்பது நிறுவனத்துக்கு நிறுவனம் வேறுபடும். இப்ப நீண்ட காலம் என்பது அந்த நிறுவனம் தன்னுடைய உற்பத்தி காரணிகள் லட்ச மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா இருந்தால் அது நீண்ட காலம். அந்த நிறுவனத்தை பொறுத்த மட்டும் நீண்ட காலம். அப்ப நீண்ட காலம் என்பதும் குறுங்காலம் என்பதும் நிறுவனத்துக்கு நிறுவனம் வேறுபட்டு கொண்டிருக்குமே ஒழிய ஒரே மாதிரியாக இருக்காது. அப்ப நீண்ட காலத்துல மாறும் காரணிகள் மாறா காரணிகள் என்று ரெண்டு இருக்காது. எல்லா காரணிகளும் மாறும் காரணிகளாகத்தான் இருக்கின்றன. நான் மிகவும் ஆறுதலாக போகின்றேன். தயவு செய்து நீங்கள் இந்த ரெக்கார்டிங் என்றால் என்ன, நேரடியாக என்றால் என்ன, உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இன்னும் ஆறுதலாக போகணும் என்று சொல்லப்பட்டால் நீங்கள் எனக்கு ஏதோ ஒரு வகையில் தெரியப்படுத்துங்கள். அப்ப இங்க மொத்த உற்பத்தி அடுத்தது நாங்கள் பார்க்க போகின்றோம். மொத்த உற்பத்தி டிபி என்று நாங்கள் சுருக்கமாக அதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். மொத்த உற்பத்தி என்பது டிபி. ஒரு குறிப்பிட்ட கால அளவில் ஒரு கொடுக்கப்பட்ட உள்ளீடுகளை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் அளவினையே மொத்த உற்பத்தி என்று சொல்கின்றோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட கால அளவில் ஒரு கொடுக்கப்பட்ட உள்ளீடுகளை கொண்டு, இங்க கவனம் வச்சுக்கொள்ளுங்க, உள்ளீடுகள் என்றது நான் இங்க மூலப்பொருட்களை சொல்லவில்லை, உற்பத்தி காரணிகளை நான் இங்கே சொல்லிக் கொள்கின்றேன். ஒரு குறிப்பிட்ட கால அளவில் ஒரு கொடுக்கப்பட்ட உள்ளீடுகளை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் அளவினையே மொத்த உற்பத்தி என்கின்றோம். ஆரம்பத்தில் மொத்த உற்பத்தி என்பது அதிகரிக்கும் வீதத்தில் அதிகரிக்கும், பின்பு குறையும் வீதத்தில் அதிகரிக்கும், அதன் பின்பு அதன் உச்சத்தில் அது நிலையான கட்டத்துக்கு மாறும். கட்டத்துக்கு மற்றுமில்ல, மாறும். அது நிலையான கட்டத்துக்கு மாறும். அதன் பின் மொத்த உற்பத்தி குறைவடையும். இதன் தன்மையை மொத்த உற்பத்தி கோட்டின் மூலம் நாங்கள் தீர்மானிக்கலாம். அவை ஒரு குறிப்பிட்ட கால அளவில் ஒரு கொடுக்கப்பட்ட உள்ளீடுகளை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் அளவினையே மொத்த உற்பத்தி என்கிறோம். ஆரம்பத்தில் மொத்த உற்பத்தி என்பது அதிகரிக்கும் வீதத்தில் அதிகரிக்கும், அதாவது மிக வேகமாக அதிகரிக்கும், பின்பு அது குறையும் வீதத்தில் அதிகரிக்கும். வேகமாக அதிகரிக்கும், பின்பு அது குறையும் வீதத்தில் அதிகரிக்கும். அதன் பின்பு என்ன நடக்கும்? அது நிலையானதாக மாறுகின்றது. அது நிலையானதாக மாறுகின்றது. நிலையானதாக மாறின பின் என்ன நடக்கும்? அது குறைய தொடங்குகின்றது, கீழ் நோக்கி சரிய தொடங்குகின்றது. இதைத்தான் நாங்கள் மொத்த உற்பத்தி என்று கூறிக்கொள்கின்றோம். அப்ப சராசரி உற்பத்தி, சராசரி உற்பத்தி என்ன? நாங்க சுருக்கமா சொல்ல போனா சராசரி உற்பத்தி என்பது என்னவென்றால் மொத்த உற்பத்தி, அவரேஜ் ப்ரொடக்ஷன். மொத்த உற்பத்தியை நாங்கள் டிபி என்று சொல்லிக் கொள்வோம், சராசரி உற்பத்தியை நாங்கள் ஏபி என்று சொல்லிக் கொள்வோம். அவை மொத்த உற்பத்தியை நாங்கள் உள்ளீடால நாங்கள் அதை பிரிப்போமாக இருந்தால் அது சராசரி உற்பத்தியாக மாறுகின்றது. ஆகவே நான் அங்கு உங்களுக்கு முதலே கூறியது போல் நாங்கள் 4 காரணிகளை நாங்கள் இங்கே உற்பத்தி காரணிகள் இருக்கின்றன. அதிலே உற்பத்தி தொழிற்பாட்டில் நான் சொல்வது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கின்றேன். உற்பத்தி தொழிற்பாட்டில் Q = ஃபங்க்ஷன் ஆஃப் K and L என்று போட்டோம்.
அதிலே கே என்பது குறுங்காலத்தில் நிலையானதாகவும் எல் என்றது உழைப்பு தான் மாறும் காரணியாகவும் இருக்கும் என்பதை நாங்கள் அதிலே பார்த்துக் கொள்கின்றோம். ஆகவே இந்த மாறும் காரணி தானே மாறிக்கொண்டிருக்கும். அப்ப மாறும் காரணியால பிரிச்சா தானே எங்கட மொத்த உற்பத்தியில மாற்றம் ஏற்படும். மாறாத காரணியால பிரிச்சா மொத்த உற்பத்தியில ஒரே மாதிரி தான் இருக்க பார்க்கும். மொத்த உற்பத்தி கூடும்போது அது நிலையானதாக இருக்கும். ஆகவே எங்களால் ஒரு தொடர்பாடலை, ஒரு தொடர்பை, ரிலேஷன்ஷிப்பை எங்களால பார்த்துக்கொள்ள முடியும். ஆனால் மாறும் காரணி, உதாரணத்துக்கு நாங்கள் ஊழியத்தை மாறும் காரணி என்று எடுக்கிறோம். அவை மொத்த உற்பத்தியை ஊழியத்தால பிரித்தா அது சராசரி உற்பத்தியாக வருகின்றது. அது ஏபி என்பது சராசரி உற்பத்தி. அப்ப மாறும் காரணியில் சராசரி உற்பத்தியானது முதலில் அதிகரிக்கும். அப்போ மொத்த உற்பத்தி என்ன மாதிரி நடக்க போகுது, அதே மாதிரி தான் சராசரி உற்பத்தியும் இருக்க போகின்றது. மொத்த உற்பத்தி முதலில் ஆரம்பத்தில் மிக வேகமாக அதிகரிக்கும், பிறகு குறைந்த அளவில் அதிகரித்து ஒரு நிலையான புள்ளிக்கு பிறகு அது கீழ் நோக்கி வர தொடங்கும். ஆனால் சராசரி உற்பத்தி என்பது முதலில் அதிகரித்து பின்பு குறைவடையும். இதனால் சராசரி உற்பத்தி கோடு இந்த யூ வடிவத்தின் தலைகீழ் வடிவமாக இருக்கும். யூ வடிவத்தின் தலைகீழ் வடிவமாகத்தான் இந்த சராசரி உற்பத்தி கோடு அமைந்து காணப்படும். ஆகவே இப்ப நீங்கள் ஒன்றை கவனிச்சு பார்த்தீங்கள் என்றால் தெரியும், இந்த சராசரி உற்பத்தியை ஈக்குவேஷன்ல நாங்கள் பார்க்க டிபிக்கு கியூஎல் அதுதான் சராசரி உற்பத்தியாக அமைகின்றது. ஆனால் எல்லை உற்பத்தி என்று நாங்கள் அடுத்தது என்னென்று பார்க்க போவோம். அப்ப எல்லை உற்பத்தி என்பது மேலதிகமாக சேர்க்கப்படும் ஒரு உள்ளீட்டு காரணியால, மாறும் உள்ளீட்டு காரணி. அப்ப இங்க நாங்கள் மாறும் உள்ளீட்டு காரணி என்று என்னத்தை எடுத்திருக்கின்றோம், ஊழியத்தை. மேலதிகமாக சேர்க்கப்படும் மாறும் உள்ளீட்டு காரணியால் மேலதிகமாக உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை தான் இங்க எல்லை உற்பத்தி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அதாவது சொல்லுவோம், ஒரு அலகு ஊழியம் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு அலகு ஊழியத்தை நாங்கள் கூட்டும் பொழுது எவ்வாறு மொத்த உற்பத்தியில் மாற்றம் ஏற்படுகின்றது அல்லது எவ்வளவு மொத்த உற்பத்தியில் மாற்றம் ஏற்படுகின்றது என்பதை நாங்கள் பார்ப்பதால்தான் எல்லை உற்பத்தி என்பது அமைந்து காணப்படுகின்றது. அப்ப எல்லை உற்பத்தியானது மொத்த உற்பத்தி அதுகளும் பார்க்க மிகவும் வேகமான வீதத்தில் அதிகரித்து அதே மாதிரி வேகமான வீதத்தில் வீழ்ச்சியடையும். வேகமான வீதத்தில் அதிகரித்து அதே மாதிரி வேகமான வீதத்தில் வீழ்ச்சியடையும். ஆகவே இப்ப நாங்க 3 விடயத்தை பார்த்தோம். மொத்த உற்பத்தி, எல்லை சராசரி உற்பத்தி, எல்லை உற்பத்தி. அப்ப மொத்த உற்பத்தி டிபி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். உற்பத்தியின் அளவை கொண்டு நாங்கள் குவான்டிட்டி, அதாவது தொகையை, மொத்த தொகையை நாங்கள் சொல்லிக்கொண்டு போவது. ஆனால் சராசரி உற்பத்தி என்பது அந்த மாறும் காரணியால, அதாவது இங்கே நாங்கள் உழைப்பைத்தான் மாறும் காரணி என்று சொல்லுகின்றோம். அந்த உழைப்பால நாங்கள் அதை பிரிக்கும் பொழுது, மொத்த உற்பத்தியை பிரிக்கும் பொழுது எங்களுக்கு கிடைப்பது சராசரி உற்பத்தி. அப்ப இந்த சராசரி உற்பத்தி என்பது ஒரு யூ ஷேப், முதல் அதிகரித்து பின்பு குறைவடையும். அது ஒரு யூ ஷேப்பா தான் இருக்கும். யூ ஷேப்பின் தலைகீழ் வடிவமாக இருக்கும். ஆனால் எல்லை உற்பத்தி என்று கூறும் பொழுது எல்லை உற்பத்தியானது ஒரு அலகு உள்ளீட்டு காரணியை, ஒரு அலகு உள்ளீட்டு உற்பத்தி காரணியை நாங்கள் அதிகரிக்கும் பொழுது மொத்த உற்பத்தியில் ஏற்படும் எவ்வளவு அதிகரிப்பு, இல்லாட்டா மொத்த உற்பத்தியில் ஏற்படும் மாற்றம், அதைத்தான் நாங்கள் இங்க பார்க்க போறோம். அதுதான் நாங்கள் சொல்றது டெல்டா டிபியின் கீழ் டெல்டா எல். அப்ப இப்ப இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னால், டெல்டா என்பது ஒரு அலகு உற்பத்திக்கு பிறகு ஏற்படுற மாற்றம். அந்த
உற்பத்தியில் ஏற்படுகின்ற மாற்றத்தை தான் டெல்டா டிபியின் கீழ் டெல்டா எல் என்று சொல்றோம். டெல்டா டிபி என்பது மொத்த உற்பத்தியில் ஏற்பட்ட மாற்றம், எல் என்பது உழைப்பில் ஏற்பட்ட மாற்றம். அப்ப எம்பி என்று சொல்லுவோம், எல்லை உற்பத்தியை மார்ஜினல் ப்ராடக்ட் என்று. எல்லை உற்பத்தி வந்து எம்பி வந்து என்னன்னு நாங்கள் அறிகிறோம்னு சொன்னால் டெல்டா டிபியின் கீழ் டெல்டா எல், அது மொத்த உற்பத்தியில் ஏற்பட்ட மாற்றத்தின் கீழ் உழைப்பில் ஏற்பட்ட மாற்றம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது குறைந்து செல்லும் விளைவு விதி கோட்பாடு. அப்ப இந்த குறைந்து செல்லும் விளைவு விதி கோட்பாடு டிமினிஷிங் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி என்று சொல்லுவோம். குறைந்து செல்லும் விளைவு விதி கோட்பாடு உற்பத்தி பொறிமுறையில் மாறும் காரணிகளை வெற்றிகரமாக அதிகரித்துக் கொண்டு செல்லும் போது, அதாவது நாங்கள் உற்பத்தி பொறிமுறை உற்பத்தி ஒன்று நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லுவோமே, அங்க நாங்கள் இப்ப மற்ற 4 காரணிகள்ல மற்றதெல்லாம் நிலையானவை என்று சொல்லி போட்டு நாங்கள் உழைப்பை மட்டும் மாறும் காரணி என்று சொல்லிக் கொள்வோம். அப்போ உற்பத்தி பொறிமுறையில் மாறும் காரணிகளை வெற்றிகரமாக அதிகரித்து கொண்டு செல்லும் பொழுது குறுங்காலத்தில் மொத்த உற்பத்தியானது ஒரு குறிப்பிட்ட அளவு வரை அதிகரித்து சென்று ஒரு குறிப்பிட்ட புள்ளியின் பின் அது குறைவடையும். அப்ப நாங்கள் இங்க பார்ப்போம், நாங்கள் ஒரு நிலையான மூலதனத்தை வச்சிருக்கிறோம், நிலையான நிலத்தை வச்சிருக்கிறோம். உதாரணமா ஒரு 10 ஏக்கர் வயல் என்று சொல்லுவோமே, ஒரு 10 ஏக்கர் வயல்ல நாங்கள் நெல்லை பயிரிட போறோம் என்று சொல்லுவோமே. அப்ப மூலதனம் வந்து நிலையான உள்ளீடாக அமையுது. இங்க உழைப்புன்றதுதான் மாறும் உள்ளீட்டு காரணியாக அமைக்கப்பட்டுள்ளது. அவை 10 ஏக்கர் காணி என்ற நிலமும் நிலையானது, உழைப்பு என்றதும் மட்டும்தான் மாறுகின்றது, மூலதனம் என்பதும் நிலையானதாக அமைகின்றது. அப்ப இந்த அட்டவணையை நீங்க வடிவா பார்த்து கொள்ளுங்க. இந்த அட்டவணையிலேயே நாங்கள் எல்லாத்தையும் விளங்கிக் கொள்ளலாம். முதலாவது நாங்கள் வேலையாட்கள் என்று சொல்வது உழைப்பு ஆட்களை நாங்கள் கூட்டிக் கொண்டு போக அந்த 10 ஏக்கர் காணியில நெல்லை விதைச்சு அறுவடை செய்ய எங்களோட உற்பத்தி என்ன மாதிரி இருக்கின்றது என்றதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அதாவது மொத்த உற்பத்தி அலகுகள் இருக்கு, சராசரி உற்பத்தி அலகுகள்ல இருக்கு, எல்லை உற்பத்தி அலகுகள்ல இருக்கு. அப்ப முதலாவது மொத்த உற்பத்தி ஒரு வேலையால நாங்கள் வச்சிருக்க மொத்த உற்பத்தி 10 அலகுகளாக இருக்கின்றது. அவை அங்க சராசரி உற்பத்தி வந்து 10 ஒன்றால பிரிச்சா வாரது சராசரி உற்பத்தி, அது 10 தான். அங்கு எல்லை உற்பத்தி இல்லை, ஏனென்று சொன்னால் மாற்றம் நடக்க இல்லை. மொத்த உற்பத்தியிலையும் மாற்றம் ஏற்பட இல்லை, வேலையாட்கள அளவுகளிலையும் மாற்றம் ஏற்பட்டால் தான் எல்லை உற்பத்தியை பற்றி நாங்கள் பார்க்கலாம். அப்ப 2 வேலையாட்களை நாங்க அமர்த்துக்க மொத்த உற்பத்தியை பாருங்க 40 அலகுகளா கூடுகின்றது. அப்ப 40 அலகுகளா கூட சராசரி உற்பத்தி என்றது என்ன? 40 × 2 20. அப்ப இப்ப நாங்கள் பார்க்க போறோம் எல்லை உற்பத்தி வந்து எவ்வளவு சொல்லி. எல்லை உற்பத்தி வந்து என்ன? டெல்டா டிபியின் கீழ் டெல்டா எல். அப்ப டெல்டா டிபி மொத்த உற்பத்தியில் ஏற்பட்ட மாற்றம் எவ்வளவு? 10 40 மாறிட்டு 30. வேலையாட்கள் எவ்வளவு மாறி இருக்கணும்? 1 தான். அப்ப 30 × 1 30 தான். இப்ப விளங்கிக் கொள்ளுங்க எல்லை உற்பத்தி என்னென்று கணிக்கிறது. எல்லை உற்பத்தி என்றால் என்ன? அடுத்து நாங்கள் 3வது வேலையாளை நாங்கள் சேர்க்கும் பொழுது மொத்த உற்பத்தி 80 அமைகின்றது. அந்த மொத்த உற்பத்தி 80 இருக்கும் பொழுது அந்த மொத்த உற்பத்தியை 92 போட்டுக் கொள்ளுங்கள். மொத்த உற்பத்தியை 92 போட்டுக் கொள்ளுங்கள். அவங்களுக்கு அது சுகமாக இருக்கும். மொத்த உற்பத்தி 92 போட்டுக் கொள்ளுங்கள். மொத்த உற்பத்தி 92 போட்டால் அது 80 அல்ல 90. சராசரி உற்பத்தி அலகுகள் வந்து 30 வருகின்றது. என்னென்று 90 3ஆல பிரிச்சா 30. அப்ப மொத்த உற்பத்தி 90 அதுக்கு முதல் 2 வேலையாட்களோட இருக்க மொத்த உற்பத்தி 40 இருந்தது, இப்ப 90 இருக்குது. 50 அலகுகள் அதிகரிச்சிருக்குது. அவை அதிகரித்த மொத்த உற்பத்தியில் ஏற்பட்ட மாற்றம் 50. அதன் கீழ் வேலையாட்களில் ஏற்பட்ட மாற்றம் எவ்வளவு? 1.
50 கீழ் 1 50 தான். எல்லை உற்பத்தி 50. அடுத்தது 4 வேலையாட்கள் இருக்கும் பொழுது மொத்த உற்பத்தி அலகுகள் 120ஆக வருகின்றது. அப்ப மொத்த உற்பத்தி 120 இருக்கும் பொழுது சராசரி உற்பத்தி அதுவும் 40ஆகத்தான் 30ஆகத்தான் வருகின்றது. ஏனென்றால் 4 வேலையாட்கள் இருக்கிறபடியால் 120 கீழ் 4 30. ஆனால் 90ஆக இருந்த மொத்த உற்பத்தி 4 வேலையாட்களை அமர்த்தும் பொழுது அது 120ஆக மாறுகின்றது. அவை மேலதிகமாக 30 அலகுகள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு ஆள கூட்டேக்கு. 3லிருந்து 4ஆக கூட்டேக்க 30ஆக கூடியிருக்கிறது. கவனிச்சு பாருங்க, அதுக்கு முதல் 2லிருந்து 3ஆக கூட்டேக்க 50ஆல அதிகரிச்சது. இப்ப 30ஆல தான் அதிகரிக்கும். அவை எல்லை உற்பத்தி 30ஆக இருக்கு. இதுவே 5 பேர் இருக்கும் பொழுது மொத்த உற்பத்தி 140ஆகத்தான் அதிகரிக்கிறது. ஆகவே அதனுடைய சராசரி உற்பத்தி அலகுகள் 28ஆக அமைகின்றது. 140 கீழ் 5 28. அப்ப எல்லை உற்பத்தி எவ்வளவு? 120 140ஆல தான் அதிகரிச்சிருக்கு. அவை 20 தான் அதிகரிச்சிருக்கு ஒரு வேலையாள கூட்டேக்கு. அப்ப எல்லை உற்பத்தி 20. பிறகு 140 150ஆக மாறுகின்றது. 140 150ஆக மாறும் பொழுது அங்கே 6 பேர் வேலை செய்யணும். 6 பேர் வேலை செய்யும் பொழுது சராசரி அலகு உற்பத்தி எவ்வளவு என்று சொன்னால் 180 கீழ் 6 அது 25. ஆகவே 140 150ஆக அதிகரிக்கும் பொழுது அந்த அதிகரித்த தொகை 10, வேலையாட்கள் அதிகரித்தது 1. ஆகவே எல்லை உற்பத்தி 10ஆல அதிகரிக்கின்றது. சரி, நாங்கள் 7வது வேலையாள அதிகரிக்கும் பொழுது மொத்த அலகுகள் உற்பத்தி 150லேயே நிற்கின்றது. ஆகவே சராசரி உற்பத்தி எவ்வளவு என்று பார்த்தால் நாங்கள் கிட்டத்தட்ட 21 இல்லாட்டா 22ஆ தான் இருக்கும். ஏண்டா 150 7ஆல பிரிச்சார். ஆகவே இந்த எல்லை உற்பத்தி எவ்வளவு என்று பார்த்தா 150 150ஆகவே இருக்கின்றது. மொத்த உற்பத்தியில் மாற்றம் இல்லை. ஆனால் உழைப்பில் ஒரு ஆள் கூடியிருக்குது. ஆகவே அங்க 0 தான் எல்லை உற்பத்தியாக அமைகின்றது. ஆனா 7வது ஆளு 8வது ஆளா நாங்கள் வேலையாள கூட்டேக்க மொத்த உற்பத்தியின் அலகுகள் கவனிச்சு பாருங்க குறைய துவங்கும். அப்ப 150 145ஆக குறைவடையுது. அப்ப குறைவடைந்த அளவு சய பெறுமதியில போகுது. சக 5ஆ இருக்கு. அப்ப 145 8ஆல பிரிச்சா எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட ஒரு 18 அலகுகள் உற்பத்தி செய்யப்படுது. 145 8ஆல பிரிச்சா சராசரி உற்பத்தி. ஆகவே எல்லை உற்பத்தி 150 145ஆல குறைஞ்சபடியா எல்லை உற்பத்தின்றது சய 5ஆக அமையும். பிறகு 9வது ஆளை நாங்கள் கூட்டும் பொழுது 145 135ஆலேயே போய் முடிகின்றது. இன்னும் 10 குறைவடைகின்றது. அப்ப இன்னும் 10 குறைவடையும் போது அதை நாங்கள் 9 வேலையாட்கள் என்றபடியா சராசரி உற்பத்தியை பார்ப்பதற்கு நாங்கள் அதை 135 9ஆல பிரிச்சா சராசரி உற்பத்தி அலகுகள்ல 15 தான் வருது. ஆனா எல்லை உற்பத்தி எவ்வளவு? 145 135ஆல குறைஞ்சபடியா 135 ஆக குறைந்தபடியா 10 குறைஞ்சிச்சு. அப்ப சய 10 கீழ் ஒரு வேலையாள கூட்டி நாங்கள் ஒண்ட போட்டா அது சய 10ஆ முடியுது எல்லை உற்பத்தி. சரி பாப்போம், இனி நாங்கள் வேலையாட்களை 10ஆல கூட்டுவோம். 10வது ஆள கூட்டேக்க மொத்த உற்பத்தி 135லிருந்து 120ஆ குறைவடையுது. 120ஆ குறைவடையும் பொழுது சராசரி அலகுகளோட உற்பத்தி 120 கீழ் 10 12 தான். ஆனா எல்லை உற்பத்தி 135 120ஆல குறைஞ்சபடியா சய 15. சய 15 கீழ் ஒரு ஆளைத்தானே நாங்கள் கூட்டி இருக்கிறோம். சய 15 கீழ் 1 சய 15 தான் எல்லை உற்பத்தி. அப்ப இந்த அட்டவணை உங்கள்கிட்ட வந்துட்டு, இந்த அட்டவணை உங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் இந்த அட்டவணையை கொண்டு இந்த படம் சரியாக பூர்ணப்படுத்தப்படவில்லை. அவை நான் உங்களுக்கு இந்த அட்டவணையை கொண்டு உங்களுக்கு நான் இந்த படத்தை உங்களுக்கு
கீறி காட்டுகின்றேன். உங்களுக்கு படத்தை நான் கீறி காட்டுகின்றேன். அதற்காக வடிவாக பார்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு நேர்கோடாகவே கீறிக்கொள்வோம். இதிலே ஊழியம் நான் லேபர் என்று போடுகின்றேன். இது ஊழியம். அப்ப இதை நாங்கள் முதலாவது 10 பிரிப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுதான் ஊழியம். ஆகவே நான் திரும்ப சொல்றேன், அந்த நோட்ஸ்ல இருக்கிற கிராஃப் பிள்ளை என்று நீங்க எடுத்தாலும் பரவாயில்லை, அல்லாட்டா பூரணப்படுத்தப்படவில்லை என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே நீங்கள் இப்பொழுது இந்த கிராஃபை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த கிராஃப் தெரியுது என்று நான் நம்புகின்றேன். இந்த கிராஃப்ல நாங்கள் இதை கீறிக்கொள்ளும். அப்ப நாங்கள் மொத்த உற்பத்தியை எவ்வளவு மட்டும் நாங்கள் கொண்டு போக வேண்டி இருக்கின்றது? 150 மட்டும் கொண்டு போக வேண்டி இருக்கின்றது. அது இப்படி பார்ப்போம். 20 40 60 80 100 120 140 160 இது ப்ரொடக்ஷன். நாங்கள் இந்த கிராஃபை கீறுவதற்கு முதலாவது மொத்த உற்பத்தியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். முதலாவது மொத்த உற்பத்தி 30 40 90. முதலாவதாக இருக்க 30 இருக்கின்றது. இரண்டாவது இருக்கும் பொழுது 40 இருக்கின்றது. மூன்றாவது இருக்கும் பொழுது 90 இருக்கின்றது. சாரி 10. முதலாவதாக இருக்கும் பொழுது அது 10 உள்ள இந்த இடத்துல இருக்கு. இரண்டாவது 40, மூன்றாவது 90, நாலாவது 120. இங்க வந்துச்சு. நாலாவது. அஞ்சாவது ஊழியத்தை நாங்கள் சேர்க்கும் போது 140. ஆறாவது ஊழியத்தை சேர்க்கும் பொழுது அது 150 ஆகின்றது. இப்படித்தான் இந்த கிராஃபை கீறிக்கொள்வது. அவை நான் கீறுவதில் சில பிள்ளைகள் இருந்தாலும் நீங்கள் அதை விளங்கி கீறிக்கொள்ளுங்கள். 7வது 150, 8வது 145. 7வது 150, 8வது ஒரு கொஞ்சம் குறைந்தது 145. 9வது ஊழியத்தை சேர்க்கும் பொழுது அது 135. ஆனா 10வது ஊழியத்தை சேர்க்கும் பொழுது அது 135. 10வது ஊழியத்தை சேர்க்கும் பொழுது 120. அவ என்னென்ன இந்த மொத்த உற்பத்தி கோடு போகின்றது என்று பாருங்கள்.
இதுதான் டிபி. நான் தந்த அட்டவணையின்படி இந்த டிபி என்ற கோடு இப்படித்தான் போகின்றது. இதை இன்னும் நீங்கள் வடிவாக கீறிக்கொள்ளலாம். அடுத்தது சராசரி உற்பத்தியை பார்ப்போம். 10, 20, 30, 30, 28, 25. 10லேயே துவங்குகின்றது பாருங்க. 10, 20, 30, 30, 28. மூன்றாவதுல அது 30ஆக இருக்கின்றது. மூன்றாவதுல அது 30ஆக இருக்கின்றது. நான்காவதுலேயும் அது 30 தான். ஐந்தாவதுல அது கொஞ்சம் குறைஞ்சு 28ஆக வந்துள்ளது. பிறகு 25, 21, பிறகு 25 கொஞ்சம் கொஞ்சம் குறைகின்றது. 7ஆவதுல 21, 8ஆவதுல 18, 15, 12. அப்ப இப்படியே குறையும். இதை தொடுத்தால் இந்த கோடு இப்படி நான்கு இருந்த மாதிரி இப்படி வராது. ஒரே வளைவா வந்து அப்படியே குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப இதுதான் ஏபி, சராசரி உற்பத்தி கோடு. இதை நாங்கள் இன்னும் 5, 10, 15 நாங்கள் இந்த ப்ரொடக்ஷன் உற்பத்தி தொகையோட போட்டா இந்த கோடு இன்னும் வடிவாக அமையும். நான் இந்த இடப்பிரச்சனைக்காக நான் இப்படி போட்டு, நீங்கள் வேண்டுமென்றால் அப்படி போட்டு நீங்கள் போட்டு பார்த்துக் கொள்ளலாம். அடுத்தது எல்லை உற்பத்தி முதலாவதுல இருக்க சைவராயிருக்கு. இரண்டாவதுல 30ஆகவும் மூன்றாவதுல 50ஆகவும் போடுகின்றது. இரண்டாவதுல 30ஆக இருக்கின்றது, மூன்றாவதுல 50ஆக போகின்றது. நான்காவது பழையபடி 30ஆகவும் 20ஆகவும் வருகின்றது. பழையபடி 30ஆகவும், நான்காவதுல 30 சராசரி உற்பத்தியும் 30ஆக தான் இருக்கின்றது. ஆகவே ரெண்டும் ஒன்றுதான். ஐந்தாவதுல 20ஆக மாறுகின்றது. ஆறாவதுல 10, 0. அப்ப ஆறாவதுல 10க்கு வருகின்றது. ஏழாவதுல 0க்கு வந்து. எட்டாவது 5, 10, 15. 10, 15 சொல்லுவாங்க. எட்டாவதுல 5, 10, 15. அப்ப இந்த எல்லை உற்பத்தி என்னென்று போவதுன்னு சொன்னால் இப்படி கூடி இப்படி குறைஞ்சு இப்படி போகும். இது எம்பி என்று சொல்லுங்க. இதை நாங்கள் எம்பி என்று சொல்லுகின்றோம். ஆகவே இந்த எல்லை உற்பத்தியும் சராசரி உற்பத்தியும் வெட்டுகின்ற புள்ளி 4வது உழைப்பு என்ற இடத்திலே என்றபடியால இதுல நாங்கள் ஒரு கோட்டை புள்ளினா இதை நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முதலாவது கட்டம் என்று சொல்கின்றோம்.
ரெண்டாவது இந்த சைவர் என்றதுக்கு போகும் பொழுது இங்க நாங்கள் நேர பார்த்தவே என்று சொன்னால் இந்த புள்ளி வந்து மொத்த உற்பத்தியின் உச்ச புள்ளியாக இருக்கின்றது. இதை நாங்கள் இரண்டாவது கட்டம் வந்து சொல்லிக்கொள்ளலாம். இதை நாங்கள் மூன்றாம் கட்டம் என்று சொல்லிக்கொள்ளலாம். அதை குறைந்து செல்லும் விளைவு விதி என்றால் என்ன என்று சொன்னா, உற்பத்தியை நாங்கள் கூட்டிக் கொண்டு போகும் பொழுது முதல் இது வந்து மொத்த உற்பத்தி அதிவேகமாக அதிகரிக்கும் இடம். நான் முதல் சொன்னேன், மிக வேகமாக மொத்த உற்பத்தி அதிகரிக்கும் இடம் இந்த முதலாம் கட்டம். இரண்டாம் கட்டத்தில் குறைந்த வேகத்தில் அதிகரிக்கும், மூன்றாம் கட்டத்தில் குறைய தொடங்கும். அதுவே சராசரி உற்பத்தி இந்த முதலாம் கட்டத்துல வந்து அது கூடி குறைஞ்சிடும். ஆனா எல்லை உற்பத்தியை அது வந்து சந்திக்கும் இந்த முதலாம் கட்டத்தில். அது மட்டும் அது முதலாம் கட்டமாக இருக்கும். இரண்டாம் கட்டம் வந்து இந்த எல்லை உற்பத்தி வேகமாக அதிகரித்து சைபருக்கு போயிடும், சராசரி உற்பத்தி குறைய துவங்கிடும். இந்த எல்லை உற்பத்தி சைபருக்கு வர இடத்துல இங்க பாருங்க, மொத்த உற்பத்தியின் உச்சமாக இருக்கும். மொத்த உற்பத்தி எப்ப குறைஞ்சு கொண்டு போக தூங்குதோ அப்ப இந்த எல்லை உற்பத்தி எதிர்கணிய பெருமானத்துக்குள்ள போக துவங்குகின்றது. எல்லை உற்பத்தி எதிர்கணிய பெருமானத்துக்குள்ள போக துவங்குகின்றது. அதை வந்து நாங்கள் மூன்றாம் கட்டமாக சொல்லிக் கொள்கின்றோம். அப்போ ஒரு கட்டத்துக்கு அங்கால இது எப்படி குறைஞ்சு கொண்டு போவதோ அதைத்தான் நாங்கள் சொல்றது குறைந்து செல்லும் விளைவு விதி. ஒரு மாறும் காரணிய ஒரு உள்ளீட்டை நாங்கள் ஒரு அளவுக்கு கூட்டி கொண்டு போகும் பொழுது வேகமாக அந்த வெளியீடு அதிகரிச்சு ஒரு உச்சக்கட்டத்தை அடையும். நாங்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருப்போம் என்றால், அளவு கணக்கில்லாமல் தொடர்ந்து ஒரே சீரான வேகத்தில் அதிகரித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அந்த உற்பத்தியில வீழ்ச்சி ஏற்படும். அந்த உற்பத்தியில வீழ்ச்சி ஏற்படும். இது வந்து உங்களுக்கு இந்த படிப்புக்கு அங்கால வச்சு சொல்றேன். இது வந்து இந்த பொருளாதாரத்துல மட்டுமில்லை, உற்பத்தியில மட்டுமில்லை, எங்களோட பயன்லையும் இப்படி இருக்குது. ஒரே சாப்பாட்டை தொடர்ந்து நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். ஒரு பிஸ்கெட்டை எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லுவோம், இல்லாட்ட ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிடணும். முதலாவது சாக்லேட் சாப்பிடும் பொழுது அதால கிடைக்கிற பயன் எங்களுக்கு மிக மிக கூடுதலாக இருக்கு. ரெண்டாவது கூட இன்னும் கூடுதலாக, மூன்றாவது சாப்பிடும் பொழுது இன்னும் கூடுதலாக. ஆனா தொடர்ந்து சாப்பிட வேண்டும். நான்காவதை சாப்பிடும் பொழுது நமக்கு அதை தவிர்த்துவோம். தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் ஒரு கட்டத்துல எதிர்கணியத்தை அடைவோம், சில நேரம் சக்தி எடுப்போம், வெறுத்திரும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு சாக்லேட்டை சாப்பிட மனம் வராது. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சென்ற மாதிரி ஒரு உள்ளீட்டை நாங்கள் அதிகரித்து கொண்டு போயிருக்க ஒரு அளவுக்குத்தான் வெளியீடு கூடிக்கொண்டு போகும். அப்ப நாங்கள் எங்கே அந்த மொத்த உற்பத்தியை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும் என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும். அப்ப இந்த படத்தின்படி இந்த மொத்த உற்பத்தியை நாங்கள் நிப்பாட்ட வேண்டியது எங்க இந்த எல்லை உற்பத்தி செய்யவருக்கு வருதோ அங்கதான் மொத்த உற்பத்தி உச்சத்தை அடையும். மொத்த உற்பத்தி உச்சத்தை அடையும் பொழுது நாங்கள் உற்பத்தியை நிப்பாட்ட வேண்டும். ஆகவே நான் உங்களுக்கு கிராஃபில் படத்தில் நோட்ஸில் தந்த படம் பிழை, இதை சரியாக கீறிக்கொள்ளுங்கள். அந்த கிராஃபை கீறுவதில் எனக்குள்ள சிக்கல்லாம் அதில் காட்டி இருக்கின்றது. ஆகவே இந்த படத்தை அதற்கேற்ற மாதிரி இந்த படத்திலே எல்லை உற்பத்தியின் கோடு வந்து சரியா அமையவில்லை. அதால நான் உங்களுக்கு அதை செய்து காட்ட வேண்டி வந்தது. இந்த எல்லை உற்பத்தியின் கோடு சரியா வந்து அமையல, அதற்கா நீங்கள் போட்டுக்கொள்ளும். அப்ப இங்க நாங்க பார்க்க போறோம் உற்பத்தி படிகள்ல நான் அதுல போட்ட மாதிரி முதலாவது கட்டம். அப்ப முதலாவது கட்டத்துல என்ன நடக்கின்றது? முதலாவது கட்டத்தில் என்ன நடக்கின்றது?
எல்லை உற்பத்தி, சராசரி உற்பத்தி, மொத்த உற்பத்தி மூன்றுமே அதிகரித்து கொண்டு போகின்றது. எல்லை உற்பத்தி அதிகரிப்பு வேகமானது சராசரி உற்பத்தியிலும் பார்க்க கூடுதலாக உள்ளது. அதை நீங்கள் கவனிச்சு பார்த்தா தெரியும். அந்த எல்லை உற்பத்தி வேகமாக கூடுது, சராசரி உற்பத்தியிலும் பார்க்க. மொத்த உற்பத்தியானது மிகவும் வேகமாக அதிகரித்து கொண்டு போகின்றது. ஆகவே நான் அந்த 4வது உழைப்பு, 4வது ஆளை நாங்கள் சேர்க்க மட்டும் இந்த போக்கு காணப்படுகின்றது. இந்த போக்கு நாங்கள் சொல்றது எல்லை உற்பத்தி. முதலாவது கட்டம். முதலாவது கட்டத்துல மொத்த உற்பத்தி வேகமாக அதிகரித்து கொண்டு செல்லும். வேகமாக அதிகரிக்கும் பொழுது எல்லை உற்பத்தியும் அதிகரிக்கிறது, சராசரி உற்பத்தியும் அதிகரிக்கிறது. ஆனால் சராசரி உற்பத்தியிலும் பார்க்க எல்லை உற்பத்தி வேகமாக அதிகரிக்கும். இரண்டாவது கட்டம் என்றது எல்லை உற்பத்தி மற்றும் சராசரி உற்பத்தி என்பன குறைய தொடங்குகின்றன. அப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த 2வது கட்டத்துல எல்லை உற்பத்தியும் சராசரி உற்பத்தியும் இன்னும் வேகமாக குறைய தொடங்குகின்றன. ஒரு கட்டத்துல அவையில ஒன்று சந்திக்கின்றன, அதுக்கு பிறகு குறைய தொடங்குகின்றன. எல்லை உற்பத்தியின் வீழ்ச்சியானது சராசரி உற்பத்தியின் வீழ்ச்சியில் பார்க்க கூடுதலாக உள்ளது. மொத்த உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கின்றது, ஆனால் மிகவும் குறைந்த வேகத்தில். அப்ப 2வது கட்டத்துல மொத்த உற்பத்தி அதிகரிக்கும், ஆனா குறைந்த வேகத்தில் அதிகரிக்கும். ஆனா இங்க சராசரி உற்பத்தி வீழ்ச்சி அடைய துவங்கியது. அப்ப நாங்கள் அலர்ட் ஆகணும். இந்த இடத்துல நாங்கள் உழைப்பை கூட்டுறதா குறைக்கிறதா தீர்மானிச்சு கொள்ளணும். ஏன்னா சும்மா உழைப்பை கூட்ட அந்த உழைப்பால எங்களுக்கு ஏற்படுற மேலதிக உற்பத்தி குறைஞ்சு கொண்டு வருது. அப்ப மொத்த உற்பத்தி மிகவும் குறைந்த வேகத்தில் கூடிக்கொண்டு போன்றது. எல்லை உற்பத்தி மற்றும் சராசரி உற்பத்தி என்பன குறைய தொடங்கிட்டு. அப்ப 3வது கட்டத்துல என்ன நடக்கின்றது சொன்னா, எல்லை உற்பத்தி எதிர்மறை ஆகிட்டு. நான் சொன்னேன் எல்லை உற்பத்தி எதிர்மறையாகின்றது, சராசரி உற்பத்தியும் இன்னும் நல்லா குறைஞ்சு கொண்டு போன்றது, மொத்த உற்பத்தி குறைய தொடங்கி. அப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், மொத்த உற்பத்தி எங்க குறைய தொங்குதோ அங்க 3ஆம் கட்டம் துவங்குது. அப்ப உற்பத்தியின் உச்சம கட்டம் வந்து 2ஆம் கட்டத்தோட முடிச்சிருவோம். 3வது கட்டத்துல எல்லை உற்பத்தி மைனஸுக்கு போயிட்டு, சராசரி உற்பத்தி இன்னும் குறைய துவங்குது, மொத்த உற்பத்தியும் குறையுது. அப்ப அதுக்கு பிறகு நாங்கள் உழைப்பை கூட்டி எங்களோட உற்பத்தியை செய்யறதுல அர்த்தம் இல்லை. ஆகவே எங்க 2ஆம் கட்டம் முடியுதோ அதுல, அதாவது 7 என்ற உழைப்பு இருக்கிற இடத்துல நாங்கள் எங்களோட உற்பத்தி நிப்பாட்டினோம்னா அது ஒரு உத்தம நிலை என்று சொல்லலாம். ஆனாலும் அதுக்கு முதல் நிப்பாட்டினா உங்களுக்கு இன்னும் பிரயோசனம் என்றதை அதுல நாங்கள் சொல்லப்படுகின்றோம். அடுத்தது எல்லை விளைவு விதி கோட்பாடு. அப்ப இந்த எல்லை விளைவு விதி கோட்பாடுன்றது, இந்த கோட்பாடு மாறும் உள்ளீட்டு காரணிக்கும் மொத்த வெளியீட்டுக்கும் உள்ள தொடர்பை நீண்ட காலத்துல காட்டுறதுதான் எல்லை விளைவு விதி கோட்பாடு. மாறும் உள்ளீட்டு காரணி இங்க என்ன? உழைப்பு. வெளியீடு நாங்கள் எடுத்துக்கொண்ட உதாரணத்துல நெல் நீண்ட காலத்தில் காட்டுகிறது. அதுக்குள்ளான தொடர்பை தான் நீண்ட காலத்துல காட்டுகிறது. எல்லா உற்பத்தி காரணிகளும் மாறும் காரணிகளாக கருதப்படும். நீண்ட காலத்தில் எல்லா உற்பத்தி காரணம் மாறும் காரணிகளாக காணப்படும். அதாவது உற்பத்தியாளர் தமது தேவைக்கேற்ப எல்லா காரணிகளையும் மாற்றி உபயோகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நீண்ட காலம் என்பது. இந்த விளைவு விதி கோட்பாடு 3 வகைப்படும். அதிகரித்து செல்லும் எல்லை விளைவு விதி. அப்ப அதிகரித்து செல்லும் எல்லை விளைவு விதி என்பது என்னவென்று சொன்னால், சமமான வீதத்தில் உள்ளீடுகளின் அதிகரிப்பானது, அதாவது ஒரு சமமான வீதத்தில் நாங்கள் உள்ளீடுகளை அதிகரித்து கொண்டு போயிருக்க
கூடுதலான வீதத்தில் வெளியீட்டை தருமானால், அது கூடுதலான வெளியீட்டை எங்களுக்கு தருமானால், இப்ப உதாரணத்துக்கு இந்த கிராஃப்ல நீங்கள் முதலாம் கட்டத்தை நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு சமமான விதத்துல உள்ளீடுகள் அதை கொண்டு போயிட்டு வெளியீடு மில்லியன் வேகமாக கூடுது என்று சொன்னால் சராசரி செலவு குறைவடைந்திருக்கு. அப்ப இங்க சராசரி செலவு நல்லா குறைவடைந்திருக்கு. இதைத்தான் நாங்கள் அளவு திட்ட சிக்கனம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதைத்தான் அந்த விதின் பிராக்கெட் அதுல ஒரு இங்கிலீஷ் வேர்ட் வரணும், எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்று அதை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. இது அளவு திட்ட சிக்கனம் விதின் பிராக்கெட் எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் எனப்படும். அளவு திட்ட சிக்கனம் எல்லை விளைவு விதி. அப்ப எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்றது உங்களுக்கு சரியான விளக்கமாக இருக்கும். இந்த தமிழ் சொல்லு அளவு திட்ட சிக்கனம் இல்லாட்டா எல்லை விளைவு விதி என்றது உங்களுக்கு கொஞ்சம் அளவு திட்ட சிக்கனம் என்பதை அதை வெட்டினாலும் பரவாயில்லை, நீங்கள் அதை வெட்டி விட்டாலும் பரவாயில்லை. அளவு திட்ட சிக்கனம் என்று எல்லை விளைவு விதி என்பதுதான் அது உண்மையான சொல்லாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல். இந்த எல்லை விளைவு விதி இல்லாட்ட அளவு திட்ட சிக்கனம் ஒரு இயந்திரத்திலோ அல்லது நிறுவனத்திலோ காணப்படும். குறிப்பாக நீண்ட காலத்துல காணப்படும். காரணம் இப்ப எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்று சொல்லும் பொழுது நாங்கள் சுருக்கமா ஒரு உதாரணமா நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, ஒரு இயந்திரத்துல நாங்கள் ஒரு பொருட்களை உற்பத்தி செய்யும் பொழுது ஆரம்பத்தில் முதலாவது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுதோ இரண்டாவது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுதோ அதனுடைய உற்பத்தி செலவு கூடுதலாக இருக்கும். ஆனால் அந்த இயந்திரத்தை நாங்க முழு அளவுல பயன்படுத்த 100, 1000, 2000, 10,000 என்று அந்த இயந்திரம் ஒரு மணித்தியாலத்துக்கு பொருட்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது எங்களுக்கு அது உற்பத்தி செலவு கூடுதலாக இருக்கும். ஆனா 10,000 பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது அதன் உற்பத்தி செலவு குறைவா இருக்கும். அப்ப அது என்னதான் அளவு திட்ட சிக்கனம் சொல்லலாம், எல்லை விலை விதின்னு சொல்லலாம். ஒரு இயந்திரத்துல அல்ல நிறுவனத்துல காணப்படும். குறிப்பா நீண்ட காலத்தில் காணப்படும். முதலாவது பார்க்க முடியாத காரணங்களை பார்ப்போம். பார்க்க முடியாத விடயங்கள் எண்ணில் அடங்காததாக நாங்கள் திருத்திக் கொள்வோம். எண்ணில் அடங்காததாக இயந்திரம் மற்றும் உபகரணங்களில் காணப்படும். இயந்திரங்கள்ல உபகரணங்கள்ல எங்களால பார்க்க முடியாத நிறைய விடயங்கள் இருக்கும். ஏனென்றால் எத்தனையோ விடயங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டிருக்கும். அப்படி தொடர்பு பட்ட விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துகிற ஒரு விடயங்கள். அப்ப எங்களால உற்பத்தியை மிக வேகமாக இல்லட பெரிய அளவில் உற்பத்தியை செய்யக்கூடியதா இருக்கேங்க அந்த செலவுகள் எல்லாம் எங்களுக்கு அலகுக்கான செலவு என்று சொல்லப்படுகின்றது. அந்த மொத்த செலவை வெளியீட்டால நாங்கள் பிரிச்சோமே என்றால் எங்களுக்கு கிடைக்கிற அலகுக்கான செலவு சரியான குறைவாக காணப்படும். அதைத்தான் அந்த அளவு திட்ட சிக்கனம். இரண்டாவது, மூலதன உபகரணங்கள் பலவற்றில் அதிகரித்து சென்ற சிக்கனத்தை காணக்கூடியதாக உள்ளது. இவற்றினை பொருத்தும் செலவு, உபயோகிக்கும் செலவுகள் என்பன மிக குறைவாகவே அதிகரிக்கும். அதிக இயலளவுடன் அதன் இயலளவுடன் ஒப்பிடும் பொழுது இப்ப மூலதன உபகரணங்கள் இல்லாட்டா அதோடு சம்பந்தப்பட்ட பொறிகள், இயந்திரங்களை நாங்கள் பொருத்துற செலவு இல்லாட்டா அது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் என்று சொல்லுவோம், உபயோகிக்கும் செலவு என்பன சரியான குறைவாகத்தான் அதிகரித்து கொண்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்டம் மட்டும். ஆகவே நாங்கள் இங்க உற்பத்தியே நாங்க கூட்டிக் கொண்டு போக பிரமாண்டமாக உற்பத்தியை கூட்டிக் கொண்டு போகலாம். ஆனால் அந்த உபகரணங்களுக்கு ஏற்படுற செலவுகள் குறைவாயிருக்கும். ஆகவே திரும்பவும் சொல்றேன், அந்த உற்பத்திக்கான ஒரு பொருளுக்கான உற்பத்தி செலவு என்பது குறைவடைந்து காணப்படும். சிறப்பு பண்புகளில் சிக்கனமாக இருக்கலாம். மிகப்பெரிய அளவிலான வெளியீடுகளில் கூடுதலான சிறப்பியல்புடைய உழைப்பு அல்லது தொழிலாளர்களின் மூலதன உபகரணங்களையும் நாங்கள் பயன்படுத்துவோம். அப்ப மிகப்பெரிய அளவிலான வெளியீடுகள்ல கூடுதலான சிறப்பியல்புடைய ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லுவோம், ஸ்பெஷல் ஸ்கில் லேபர்ஸ், ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ், அது அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு தான் அவையில் எக்ஸ்பர்ட் ஆயிருப்பீங்க. அப்ப அவையில கொண்டுச்சு நாங்கள் உற்பத்தி செய்ய போன பொழுது இன்னும் கூடுதலாக உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கு.
அப்ப சிறப்பு பண்புகளில் சிக்கனம். மிகப்பெரிய அளவிலான வெளியீடுகளில் கூடுதலான சிறப்பியல்புடைய உழைப்பு அல்லது தொழிலாளரையும் மூலதன உபகரணங்களையும் நாங்கள் பயன்படுத்தும் பொழுது இது ஏற்படுகிறது. அடுத்தது மிக சிறந்த தொழில்நுட்பம் அல்லது உற்பத்தி ஒழுங்குபடுத்தல்கள். அப்போ உற்பத்தி ஒழுங்குபடுத்தல் என்று சொல்வது என்று சொன்னால் அந்த உற்பத்தி செய்யப்படும் நேரத்தை குறைக்கிற மாதிரி, உற்பத்தி செய்யப்படுகின்ற செலவுகளை குறைக்கிற மாதிரி நாங்கள் அந்த உற்பத்தி வரிசையை, உற்பத்தி ப்ரோசஸ் என்று சொல்லணும், செயல்முறைகளை நாங்கள் வரிசைப்படுத்தி வச்சிருக்கோம். அதோடு சேர்ந்ததாக தொழில்நுட்பம். தொழில்நுட்பத்தை மிக சிறந்த நுட்பமாக நாங்கள் வச்சிருந்தோம் என்று சொன்னால் அதால் ஏற்படுற உற்பத்தி என்பது வேகமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கூடுதலான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய இருக்கும். அதன் பயனாக எங்களால ஒரு பொருளுக்கான உற்பத்தி செலவு குறைவாக இருக்கும். அவை மிகச்சிறந்த தொழில்நுட்பம் அல்லது உற்பத்தி ஒழுங்குபடுத்தல் அளவு திட்ட சிக்கனம் அதிகரிக்கும் பொழுது தன்னிச்சையான உபகரணங்கள் பலவற்றை உபயோகிக்கக்கூடியதாக இருக்கும். மனித கட்டுப்பாடு இயந்திரங்களுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் என்று சொல்லப்படணும். அந்த ஆட்டோமேட்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தண்ட பாட்டில் வேகம் குறைக்க கூடுதலாக வேலை செய்யும், வேகம் குறைந்து வேலை செய்யும். அப்ப மனித கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஆட்டோமேட்டிக் ஆபரேட்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் என்று சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதுகள் இயங்கும் பொழுது இன்னும் நேரத்தை மிச்சப்படுத்துவதாகவும் உற்பத்தியை உச்சப்படுத்துவதாகவும் அது அமைந்து காணப்படுகின்றது. இதனால ஒரு அலகுக்கான உற்பத்தி செலவு குறைவடைகின்றது. அப்ப எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்று சொன்னால் பாரிய அளவில் நாங்கள் ஒரு பொருளை உற்பத்தி செய்ய வெளிக்கிடும் பொழுது ஒப்பீட்டு ரீதியில குறைஞ்ச பொருட்களை உற்பத்தி செய்யும் பொழுது ஏற்படுற உற்பத்தி செலவிலும் பார்க்க எங்களுக்கு குறைந்த ஒரு அலகுக்கான உற்பத்தி செலவு தான் ஏற்படும். உதாரணமாக நீங்கள் சந்தையில நீங்கள் சில விடயங்களை பார்த்தீங்கள் என்று சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் சரியான கூடுதலான விலையா இருக்கும் அந்த பொருட்கள். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அங்கால மிகவும் மலிந்து காணப்படும். அதாவது எங்களோட கொள்வனவு விலை வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும் அந்த பொருளை வாங்கும் பொழுது. அது ஏனென்று சொன்னால் இப்படியான எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேலால தான். எனக்கு உடனடியாக ஞாபகம் வரவில்லை அது என்ன உதாரணம் என்றால் நிறைய பொருட்கள் அப்படி உள்ளன. நிறைய பொருட்கள் ஆரம்பத்தில் அதன் விலைகள் ஆரம்ப கட்டத்தில் அதன் விலைகள் கூடுதலாக இருக்கும். ஆனால் ஒரு காலம் போன பின்பு தாராளமாக கிடைக்கும் கடைகளிலே மலிவாக அப்படியான பொருட்கள் வந்து இந்த அளவு திட்ட சிக்கனம் எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேலுக்குள் உட்படுத்தப்பட்டதால தான் அப்படி எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது மொத்தமாக மூலப்பொருட்களை வாங்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நாங்கள் நிறைய உற்பத்தி செய்ய வழி கிடைக்க நாங்கள் மொத்தமாக நிறைய பொருட்களை நாங்கள் வேண்ட வழி கிடைக்க முதலாவது நிறைய பொருட்களை நாங்கள் வேண்டிக்க எங்களுக்கு கழிவுகளோட அந்த பொருளை வாங்கக்கூடியதாக இருக்கும். அந்த கொள்வனவாளன்ட்ட இருந்து நாங்கள் கழிவு விலை கழிவோட எங்களுக்கு அந்த பொருளை வாங்கக்கூடிய இருக்கும். ரெண்டாவது நாங்க மொத்தமா வேண்டிக்க எங்களுக்கு அதன் போக்குவரத்து செலவும் குறைவாக இருக்கும். என்னன்னு சொன்னால் நாங்க மொத்தமா அந்த பொருட்களை நகர்த்தேக்க கப்பல்ல கொண்டு வரேன்டான்னு அதை போக்குவரத்துல பெரிய கண்டெய்னர்ல போட்டு கொண்டு வரேன்டான்னு கொண்டு வரும் பொழுது அந்த மூலப்பொருட்களின் கொள்வனவு செலவும் குறைவாக இருக்கு. அது எப்ப நடக்கும்னு சொன்னால் மொத்தமாக நாங்கள் அது கூடுதலாக வாங்கும் பொழுது. அடுத்தது விளம்பரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய விளம்பரங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் நாங்க பெரிய பெரிய விளம்பரங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய கம்பெனிகள் பெரிய விளம்பரங்களை செய்யும் பொழுது அது எங்களுக்கு பெரிய மெசிவ் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும், மெசிவ் விளம்பரமா இருக்கும். ஆனால் அவர்கள் அந்த விளம்பரத்தின் மூலம் எத்தனையோ ஆயிரம் பொருட்களை, மிகவும் கூடுதலான பொருட்களை விற்று தள்ளுகிறார்கள், விற்கக்கூடியதாகும். ஆகவே அப்படியான பெரிய பெரிய விளம்பரங்களை செய்யும் பொழுது எல்லாம் அவர்களுக்கு அதிலே ஒரு சிக்கனம் ஏற்படுகின்றது. விளம்பர செலவிலும் ஒரு சிக்கனம் ஏற்படுகின்றது. அதே சமயம் விற்பனையையும் இனியில் என்று கூடுதலாக அதிகரிக்கக்கூடியதாக அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே விளம்பரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய விளம்பரங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். அத்துடன் பெரிய அளவில் விற்பனையை அதிகரிக்கக்கூடியதான வழிமுறைகளை
பின்பற்றலாம். நிதி செலவுகளையும் சீக்கிரமாக குறைக்கலாம். மூலதனத்தை சேர்ப்பதற்கான நிதி செலவு இயன்றவரை குறைக்கலாம். இப்ப நாங்க பாரிய உற்பத்திகள் என்று போகும் பொழுது எல்லா வழிகளிலும் எங்களுக்கு சிக்கனம் ஏற்படுதுன்றதுதான் சொல்லப்படுகிறது. உதாரணமாக தொழில்நுட்பம், இயந்திரங்களை பராமரிக்கும் செலவு, மூலப்பொருட்களை வாங்கும் செலவு, மூலப்பொருட்களை நகர்த்தும் செலவு, போக்குவரத்து செலவு, அதுக்கு பிறகு விளம்பர செலவு, அதுக்கு பிறகு இப்ப நிதி செலவுகள். நிதி செலவுகள் என்று சொல்லும்போது மூலதனத்தை நாங்கள் சேர்க்கிற செலவுகள். இப்போ ஒரு 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 ஆள்கிட்ட போய் ஒரு மூலதனம் எங்கள்கிட்ட இல்லையான்னு சொல்லிக்க நாங்கள் அதை கடன் மூலதனமாக எடுக்க போகலாம். ஒரு வங்கியில போய் கடன் வேண்டபடி கிடைக்க அந்த வட்டியை நல்லா குறைச்சு எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நாங்கள் பெரிய தொகையை நாங்கள் எடுக்கிறோம். அடுத்ததாக முகாமைத்துவ நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் முகாமைத்துவ பொருளாதாரத்திற்கு சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களை பயன்படுத்தலாம். அப்ப முகாமைத்துவ நுட்பங்களை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் முகாமைத்துவ பொருளாதாரத்துக்கு சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களை நாங்கள் பயன்படுத்தலாம். அப்ப இது எல்லாமே எங்களுக்கு ஒரு நன்மையாகத்தான் அமைந்து காணப்படுகின்றது. எப்போ என்று சொன்னால் எங்களோட எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் பாரிய அளவுல நாங்கள் உற்பத்தி செய்யும் பொழுது எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் ஏற்படும் பொழுது இது நடக்கின்றது. ஆகவே அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் நீண்டகால சராசரி செலவு கோடு. அப்ப நீண்ட காலத்துல இப்படியான எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் அதுகள் இருக்கிறபடியால அந்த நீண்ட காலத்தின் சராசரி செலவு கோடு ஒரு அகண்ட யூ வடிவமான செலவாக இருக்கும். குறுங்காலத்தில் இருக்கிற செலவு கோடு யூ வடிவமாக இருக்கும். நீண்ட கால சராசரி செலவு கோடு என்பது ஒரு அகண்ட வடிவத்தில் உள்ள ஒரு யூ ஷேப்பான ஒரு கோடாக அமையும். இதுக்கு காரணம் அந்த உற்பத்தி சிக்கனம், எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல், அந்த சிக்கன அளவு திட்டம் தான் இதுக்கு முக்கியமான காரணமாக அமைகின்றது. ஆகவே இதிலே இந்த யூவில் எம் என்பது உத்தம அளவு புள்ளியாக இருக்கின்றது. அதாவது நீண்டகால சராசரி செலவு கோடு எங்கே சரியா குறைந்து காணப்படுகின்றது, இந்த எம் என்ற புள்ளியில் குறைந்து காணப்படும். அந்த இடத்துலதான் இப்ப இந்த எக்ஸ் அச்சு என்பது உற்பத்தி, நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க உற்பத்தி என்று, உற்பத்தி தொகை. y அச்சு என்பது செலவு, நீண்டகால சராசரி செலவு கோடு தானே செலவு. ஆகவே இங்கே உற்பத்தி என்பது இந்த எம் என்ற புள்ளியில் தான் நிப்பாட்டப்படும். மேலே குறிப்பிடுவது ஒரு நீண்ட காலத்தில் இயந்திரம் ஒன்றின் சராசரி செலவு கோடு. ஓஎம் என்ற உற்பத்தி மட்டம் உற்பத்தி இயலளவை காட்டுகின்றது. இங்கு சராசரி செலவு ஆக குறைவாக காட்டப்படுது. சராசரி செலவு தான் எம் என்ற இடத்துலதான் சராசரி செலவுன்றது நல்லாக குறைவாக இருக்கும். அவை இவ்வளவு நாங்கள் பார்த்தது அதிகரித்து செல்லும் அல்லது கூடி செல்லும் எல்லை விளைவு விதியின் கீழ் தான் நாங்கள் இதை பார்த்தினாங்க. அடுத்தது நாங்கள் பார்க்க போறது நிலையான அல்லது மாறா எல்லை விளைவு விதி. மாறா எல்லை விளைவு விதி என்று சொல்லும் பொழுது ஒரே அளவான வீதத்துல நாங்கள் உற்பத்தி உள்ளீட்டு காரணிகளை அதிகரிக்கும் போது அதே அளவான வீதத்துல வெளியீடும் அதிகரிக்கப்படனால் அது மாறா எல்லை விளைவு விதி என்று சொல்லப்படும். அப்ப அதிகரித்து செல்லும் விளைவு விதி என்றே நாங்கள் ஒரு பொருள் உள்ளிட்ட நாங்கள் சேர்க்கும் பொழுது வேகமாக அதன் மாறும் வெளியீடு கூடிக்கொண்டு போகிறது. நிலையான அல்லது மாறா எல்லை விளைவு விதி என்றது ஒரே அளவுல தான் நாங்கள் உள்ளிட்ட ஒன்றால நாங்கள் சேர்த்தமாயிருந்தால் வெளியீடும் அதே விதத்துல தான் அதிகரிக்கும். உள்ளிட்ட ரெண்டால நாங்கள் கூட்டின வேண்டாம் வெளியீடும் அதே விதத்துல தான் அதிகரிக்கும். அது இதைத்தான் நாங்க சொல்றது நிலையான அல்லது மாறா எல்லை விளைவு விதி. அடுத்தது குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி. அப்ப இந்த குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி என்றால் என்னன்னு பார்த்தோமே சொன்னால் ஒரே அளவில் நாங்கள் உள்ளீடுகளை அதிகரித்து கொண்டு போகும்போது அங்கு உற்பத்தி வெளியீடானது அதிகரிக்கும் வீதம் குறைவாக இருக்கும். இல்லாட்டா உற்பத்தி குறைந்து கொண்டு போகும். அதுதான் நாங்க குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி என்று நாங்கள் சொல்லுகின்றோம்.
அதுக்கு பிறகு இன்னொரு விடயம் உள்ளது. அது என்னன்னு சொன்னால் சிக்கனமற்ற எல்லை விளைவு வீதம். சிக்கனமற்ற எல்லை விளைவு வீதம் என்றால் அதாவது டிஸ்எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். டிஸ்எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் நீண்ட காலத்தில் சராசரி செலவு அதிகரித்து செல்லுமானால் அப்போது அந்த நிறுவனத்தின் வெளியீடும் சில குறிப்பிடத்தக்க அளவிலும் அதிகமாக இருக்குமானால் அது சிக்கனமற்ற எல்லை விளைவு வீதம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது சராசரி செலவு நீண்ட காலத்துல அதிகரித்து செல்ல துவங்கி. அப்ப மேலே இருக்கிற அந்த நீண்ட கால சராசரி செலவு கோட்டு படத்தை பார்த்தீங்களேன்னு சொன்னால் ஆரம்பத்துல ஒரு அகண்ட யூ வடிவ ஷேப்ல அந்த சராசரி செலவு கோடு நீண்ட கால சராசரி செலவு கோடு குறைந்து கொண்டு வருகின்றது. ஒரு எம் என்ற ஒரு புள்ளி வந்தோன்னு அது அதிகரிக்க துவங்குது. அதாவது அங்க என்ன நடக்குது என்று சொன்னால் அந்த உற்பத்தி செலவு உற்பத்திக்கு அதிகரிக்க அந்த உற்பத்தி சராசரி செலவும் அதிகரித்து கொண்டு போகின்றது. அது ஒரு நல்ல இடம் அல்ல. அது எம் என்றதுதான் ஆக குறைந்த ஒரு புள்ளியாக அங்கே காணப்படுகின்றது. அந்த எம் என்ற இடத்துல நாங்கள் உற்பத்தியை நிறுத்துகிறோம். ஒரு சரியான நிறுவனம், ஒரு பகுத்தறிவுள்ள நிறுவனம், உச்ச லாபத்தை அடையும் நோக்கத்தோடு இருக்க விரும்புகின்ற ஒரு நிறுவனம் அந்த எம் என்ற புள்ளியிலே அந்த மேலே உள்ள படத்தை பாருங்கள் நிப்பாட்டிடும். அந்த எம் என்ற புள்ளிக்கு அங்கால இருப்பது எல்லாம் அந்த டிஸ்எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்ற பகுதியாகத்தான் இருக்கு. அதாவது இந்த கிராஃபிலே இந்த மூன்றாம் கட்டம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். மூன்றாம் கட்டத்தை அப்படியான ஒரு பேரில் நாங்கள் அழைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு நான் கூறுவது விளங்குது என்று நான் நினைக்கின்றேன். இந்த மூன்றாம் கட்டத்தை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் டிஸ்எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல். ஆரம்பத்தில் வெளியீடு அதிகரிக்கும் பொழுது நீண்டகால சராசரி கோடும் ஆரம்பத்தில் குறைய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் வெளியீடு அதிகரிக்கும் போது நீண்டகால சராசரி கோடு ஆரம்பத்தில் குறைய ஆரம்பிக்கும். அப்ப நாங்கள் முதலாவது உற்பத்தியை துவக்கி அந்த உற்பத்தியை அதிகரித்து கொண்டு செல்லும் பொழுது அந்த நீண்டகால சராசரி கோடு குறைஞ்சு கொண்டுதான் வரும். இது இப்போதுள்ள எல்லை விளைவு விகிதத்தை அதை திருத்தி கொண்டுங்க எல்லை விளைவு விகிதத்தை காட்டுகின்றது. ஆனால் சில கட்டத்துக்கு பின்னர் நீண்டகால சராசரி செலவு கோடானது அதிகரிக்க தொடங்கும். முக்கியமாக சிக்கனமற்ற எல்லை விளைவு வீதம் பெறுவது எப்போதென்றால் முகாமைத்துவம் மற்றும் நிர்வாக பிரச்சனைகளை பாரிய இயந்திரங்களுடனான உற்பத்தியில் ஊதியம் மற்றும் பாரிய திட்டங்களில் எதிர்நோக்கும் போது, அதாவது ஒரு கட்டத்துக்கு எங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கும். நிர்வாக செலவுகள் கூடும், நிதி செலவுகள் கூடும், அன்கண்ட்ரோலபிள் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அன்கண்ட்ரோலபிளா இருக்கும் பொழுது அது எங்கட உத்தம இயலளவில் இல்ல, உத்தம இயலளவை தாண்டி போறோம்ன்றதுதான் அந்த தாற்பயம். அப்ப நாங்கள் எங்க அதை நிப்பாட்டணுமோ அங்க நிப்பாட்டிடணும். ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லுவார்கள். அதுல அந்த விரிவாக்கத்துக்கு ஒரு அளவு உள்ளது. அந்த விரிவாக்கத்தை நாங்கள் எங்க நிப்பாட்டணும்ன்றது எங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி நாங்கள் விரிவாக்கத்துக்கு போனோமே என்று சொன்னால் அது உடைந்து விடுகிற நிலைமையை தான் காட்டுகின்றது. அப்ப சிக்கனமற்ற எல்லை விளைவு வீதம் முகாமைத்துவம் மற்றும் நிர்வாக பிரச்சனைகளை பாரிய இயந்திரங்களுடனான உற்பத்தியில அனுபவிக்க அங்க ஊதியம் மற்றும் பாரிய திட்டங்களில் இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கிறத நாங்கள் கண்டிருக்கின்றோம். அவை இங்க பாருங்க, பழையபடி இந்த எக்ஸாச்சென்றது உற்பத்தி என்று எடுத்துக்கொள்ளுங்க, YHS செலவு எடுத்துக்கொள்ளுங்க. இது நீண்டகால சராசரி செலவு. இந்த எம் என்ற புள்ளிக்கு அப்பால் சிக்கனமற்ற எல்லை விளைவு வீதத்தை அனுபவிக்க வேண்டி வரும். நீங்க உற்பத்திய எம் என்ற புள்ளியோட நிப்பாட்டணும். இல்லாட்டா அதுக்கு பிறகு நீங்கள் ஊழியத்தை அதிகரிச்சு
உற்பத்தியை கூட்டிக் கொண்டு போவீங்க. ஊதியம் மட்டுமில்லை, எந்த ஒரு உற்பத்தி காரணியையும் அதிகரிச்சு இந்த உற்பத்தியை கூட்டிக் கொண்டு போவீர்களா இருந்தால் அந்த செலவு செலவு கோடு உயரத் தொடங்கும், செலவுகள் உயரத் தொடங்கும். அப்ப அதை வந்து நாங்கள் சிக்கனமற்ற எல்லை விலை விதி என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அவை ஒரு 5 நிமிடம் தருகின்றேன். ஒருக்கா நாங்கள் பார்த்ததை ஒருக்கா திரும்ப பார்த்துக் கொள்ளுங்க. இதுதான் இந்த உற்பத்தி வெளிப்பாடு, உற்பத்தி கோட்பாடு. உற்பத்தி தொழிற்பாடு என்றால் என்ன என்று பார்த்தோம். நீண்ட காலம், குறுங்காலம் என்று பார்த்தோம். அதன் பின்பு நீண்ட காலம் என்றால் என்ன என்று பார்த்தோம், குறுங்காலம் என்றால் என்ன என்று பார்த்தோம், மொத்த உற்பத்தியை பார்த்தோம். அதன் பிறகு மொத்த உற்பத்தியை நாங்கள் பார்த்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் சராசரி உற்பத்தியை பார்த்தோம். அதுக்கு பிறகு எல்லை உற்பத்தியை பார்த்தோம். அதன் பின்பு நாங்கள் எல்லை உற்பத்தி என்றால் என்ன, சராசரி உற்பத்தி என்றால் என்னென்று எல்லாம் இதுல பார்க்கக்கூடியதா இருக்கிறது. குறைந்து செல்லும் விளைவு விதி கோட்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம். அதை நாங்கள் ஒரு அட்டவணை மூலமாக நான் விளக்கமாக உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தினேன். அந்த அட்டவணை, அதன் பின்பு அந்த அட்டவணையை கொண்ட ஒரு படம், அந்த படத்திலேயே சில எல்லை கோடு சரியாக, எல்லை உற்பத்தி கோடு சரியாக நிரப்பப்படவில்லை என்று சொல்லி நான் இதிலே உங்களுக்கு கீறி காட்டியுள்ளேன். இந்த கோடு இப்படியே கூடி நான்காவது உழைப்பு இருக்கும் பொழுது அது சராசரி உற்பத்தி கோட்டை வெட்டுகின்றது, எல்லை உற்பத்தி கோடு. அதன் பின்பு அப்படியே வந்து ஏழாவது உழைப்பு பார்க்கும் இடத்தில் அந்த கோடு வந்து எதிர்கணியத்துக்கு போக வலிக்கும். ஆனால் சராசரி உற்பத்தி கோடு ஒரு நாளும் சைவர முட்டாது, அது சகவாத்தான் இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த உங்களுக்கு நோட்ஸிலே தந்த கிராஃப் பிழை, அந்த கிராஃபை நீங்கள் சரியாக திருத்தி கொள்ளுங்கள். அப்ப இதிலே நாங்கள் முதலாவது கட்டம், இரண்டாவது கட்டம், மூன்றாவது கட்டம் என்று 3 கட்டங்களை நாங்கள் இங்கு பார்த்தோம். முதலாவது கட்டம் என்றது என்ன? வேகமாக மொத்த உற்பத்தி அதிகரிக்கின்றது, சராசரி உற்பத்தியும் அதிகரிக்கின்றது. அதே சமயம் எல்லை உற்பத்தி என்பது அது சராசரி உற்பத்தியிலுமாக வேகமாக அதிகரிக்கின்றது. இரண்டாம் கட்டம் என்பது இந்த மொத்த உற்பத்தி இந்த வேகம் குறைவடைகின்றது, அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது, ஆனால் வேகம் குறைவடைகின்றது. இங்கு எல்லை உற்பத்தி வீழ்ச்சியடை தொடர்கின்றது, சராசரி உற்பத்தியும் வீழ்ச்சியடை தொடரும். மூன்றாம் கட்டத்தில் எல்லை உற்பத்தி எதிர்கணியத்துக்கு போகின்றது, மொத்த உற்பத்தி வந்து குறைவடைய தொடங்குகின்றது, சராசரி உற்பத்தி இன்னும் வீழ்ச்சியடை கொண்டு போகின்றது. அப்ப அதுக்குள்ள நாங்கள் ரிட்டர்ன் டு ஸ்கேல் அதுகளை பார்த்தோம். அது எடுத்து செல்லும் எல்லை விலை வீதி, அதுக்குள்ள அளவு திட்ட சிக்கனம், எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல், அது பண்புகள்ல பார்த்தோம் நாங்கள். பிறகு டிஸ்எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல பார்த்தோம், நிலையான எல்லை விலை வீதி, குறைந்து செல்லும் எல்லை விலை வீதி, அதுக்கப்புறம் சிக்கனமற்ற எல்லை விலை வீதத்தை நாங்கள் பார்த்தோம். ஆகவே இதோடு நாங்கள் உற்பத்தி கோட்பாடு முடிகின்றது. அடுத்த பாடமாக நாங்கள் 8வது பாடத்தை எடுக்கின்றோம். 8வது பாடத்திலே நாங்கள் பார்க்க போவது செலவு கோட்பாடு. செலவு கோட்பாடு என்ற விதத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே நாங்கள் இப்ப உற்பத்தியை பார்த்தோம்.
உற்பத்தியின் செலவு பக்கத்தை நாங்கள் பார்க்கிறது தான் செலவு கோட்பாடாக அமைகின்றது. முதலாவது நாங்கள் உற்பத்தியை பார்த்தோம். உற்பத்தியின் செலவு பக்கத்தை தான் நாங்கள் இப்ப செலவு கோட்பாடு என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இந்த கோட்பாடானது, செலவு கோட்பாடானது உற்பத்தி ஒன்றின் வெளியீட்டுக்கும் அதன் உற்பத்தி செலவுக்குமான தொடர்பை காட்டுகிறது. அப்ப நாங்கள் அங்க முதலாவது உற்பத்தி கோட்பாடுன்னா என்னென்று பார்த்து உற்பத்தி காரணிகள், உற்பத்தி காரணிகளை நாங்கள் உள்ளீடாகவும் வெளியீடுகளை அதன் அவுட்புட் முடிவு பொருட்களையும் பார்த்தோம். ஆனா இங்க உற்பத்திகளின் வெளியீட்டுக்கும் அதன் உற்பத்தி செலவுக்குமான தொடர்பை பார்க்கிறது தான் செலவு கோட்பாடு. இந்த செலவுகளை நாங்கள் பண ரீதியாக அளவிடுகின்றோம். இந்த செலவுகள் கூலியாக அமையும், சம்பளமாக அமையும், வாடகையாக அமையும், வட்டி, போக்குவரத்து செலவு, மின்சாரம் போன்ற செலவுகளை குறிக்கும். இந்த கோட்பாடு குறுங்கால மற்றும் நீண்டகால செலவுகளை பற்றியும் ஆராய்வதாக அமைகின்றது. அப்போ உற்பத்தி செலவோட தொடர்பட்ட சில அடிப்படை கருதுகோளை நாங்கள் பார்ப்போம். செலவு கோட்பாடுன்றது என்ன? எங்களோட உற்பத்தி, எங்களோட வெளியீடு, எங்களோட ஒரு இயந்திரத்தை கொண்டு நாங்கள் சில பொருட்களை உற்பத்தி செய்வதாக இருந்தால் அதனுடைய வெளியீட்டுக்கும் அதனுடைய உற்பத்தி செலவுக்கும் இடையான தொடர்பை தான் நாங்கள் இங்க பார்க்க போவோம். உற்பத்தி செலவுடன் தொடர்பட்ட சில அடிப்படை கருதுவோம். அதாவது சிக்கன செலவு அல்லது சந்தர்ப்ப செலவு என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது நாங்கள் ஏற்கனவே இதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சந்தர்ப்ப செலவுண்டா என்னன்னு. அதாவது இது ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக மறக்கப்படும் இன்னொரு பொருளின் சந்தர்ப்ப செலவை குறிக்கின்றது. உங்களுக்கு விளங்கும். ஒரு பொருளை நாங்கள் ஒரு சில உற்பத்தி காரணிகளை கொண்டு நாங்கள் 2 பொருட்களை உற்பத்தி செய்யலாம்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக நாங்கள் இன்னொரு பொருளை தியாகம் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப அந்த தியாகம் செய்கிற உற்பத்தி பொருள் செலவைத்தான் சந்தர்ப்ப செலவு அல்லது சிக்கன செலவு என்று சொல்கின்றோம். உதாரணமாக கூடுதலான வளங்கள் நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுமானால் குறைந்த வளங்கள் முதலீட்டு பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படும். அதாவது இப்ப நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற வளங்கள்ல கூடுதலான வளங்களை நாங்கள் நுகர்வு பொருட்களுக்கு உற்பத்தி செய்ய பயன்படுத்துறோம் என்று சொன்னால் அங்கே மிச்சம் இருக்கிற குறைஞ்ச வளங்கள் தான் முதலீட்டு பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படும். அப்படி இருக்க இந்த நுகர்வு பொருட்கள் உற்பத்தி செய்யறது முதலீட்டு பொருட்கள் தியாகத்தால் தான். அந்த நுகர்வு பொருட்களை நாங்கள் கூடுதலாக உற்பத்தி செய்யாம விட்டால் முதலீட்டு பொருட்களை உற்பத்தி செய்திருப்போம். அப்படியான ஒரு சந்தர்ப்ப செலவை இது காட்டு. அடுத்தது நேர்ச்செலவு. அப்ப நேர்ச்செலவு என்று சொன்னா என்ன? செலவுகளை நாங்கள் இப்ப பிரிக்கின்றோம். அதுல முக்கியமாக நாங்கள் சந்தர்ப்ப செலவு என்பது உண்டு. அது மறைமுகமாக ஒரு உற்பத்தி பொருள் செலவோட சம்பந்தப்படுகின்றது. ஆனால் நேரடியாக சம்பந்தப்படுற செலவு என்னன்னு சொன்னா நேர்ச்செலவு. இந்த நேர்ச்செலவு என்ன? நேர் மூலப்பொருள், நேர் ஊதியம், அதை தவிர வேறு ஏதாவது நேர் செலவு இருந்தால் அதையும் சொல்லுகின்றோம். நேர் மூலப்பொருள் என்று சொன்னால் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு நேரடியாக சம்பந்தப்படுற மூலப்பொருள் நேர் மூலப்பொருள் என்று சொல்லுகின்றோம். அதே போல நேர் ஊதியம் என்று சொன்னால் அந்த நேர் ஒரு பொருளை உற்பத்தி செய்யப்படும் போது அதோட நேரடியாக சம்பந்தப்படுற ஊதியத்துக்கு கொடுக்கப்படுற உழைப்புக்கு கொடுக்கப்படுற ஊதியத்தை தான் அங்க நாங்கள் சொல்றோம். அப்ப இந்த செலவுகள் எல்லாத்தையும் சேர்த்ததுதான் நேர்ச்செலவுகள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்தது நேரில் செலவுகள். நேரில் செலவுகள் என்றது இன்டிரெக்ட் காஸ்ட். நேர் செலவுகளை டிரெக்ட் காஸ்ட் என்று சொல்லுவோம். நேரில் செலவுகளை இன்டிரெக்ட் காஸ்ட் என்று சொல்லுவோம். அந்த மேல்தலை செலவுகள் என்றும் அதை சொல்லுவார்கள். அதாவது ஓவர்ஹெட் காஸ்ட் என்று. ஓவர்ஹெட் காஸ்ட் தமிழாக்கம் தான் மேல்தலை செலவுகள் என்று சொல்லப்படுகின்றது. உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு நேரடியாக பயன்படுத்தப்படாத இந்த செலவு நேரில் செலவு என்று கூறப்படுகின்றது.
உற்பத்தி செய்யப்படும் எந்த ஒரு பொருளுக்கும் நேரடியாக பயன்படுத்தப்படாத எந்த செலவும் நேரடி செலவு என்று சொல்லப்படும். இங்கு மொத்த செலவில் நேர் மூலப்பொருள் செலவை நேர் ஊதிய செலவை நாங்கள் கழிச்சோமே என்று சொன்னால் மற்ற எல்லாமே வந்து நேரில் செலவுகள், நேரடியாக செய்யப்படாத செலவுகள். ஒரு பொருளின் உற்பத்தி அது வந்து நேரில் செலவுகள் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்வோம். உதாரணமாக அந்த ஒரு பொருளை விற்பனை செய்வதற்காக விளம்பரம் செய்கின்றோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகின்றோம், கொண்டு போய் விற்கின்றோம். அது தொடர்பாக வேலை செய்கின்ற அந்த கிளார்க்குக்கு, மேனேஜருக்கு கொடுக்கின்ற சம்பளங்கள், இதுகள் எல்லாம் நேரடியாக செய்யப்படாத செலவுகள். அப்ப இந்த நேரடியாக செய்யப்படாத செலவுகள் எல்லாவற்றையும் நாங்கள் நேரில் செலவுகள், இன்டிரெக்ட் காஸ்ட் அல்லது ஓவர்ஹெட் காஸ்ட் என்று சொல்றோம், மேல்தலை செலவுகள். அப்ப குறுங்கால செலவுகள், அதுக்கு பிறகு நாங்கள் சொல்றோம் குறுங்கால செலவுகள், நீண்ட கால செலவுகள் என்று இந்த செலவுகளை நாங்கள் பிரிக்கின்றோம். குறுங்கால செலவுகள், நீண்ட கால செலவுகள் என்று நாங்கள் இந்த செலவுகளை பிரித்துக் கொள்ளுவோம். அப்போ நீங்கள் இந்த குறியீடுகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். குறுங்காலத்தில் வெளியீட்டில் மாறும் மற்றும் நிலையான காரணிகள் இருக்கும். குறுங்காலம் அண்டைக்கு பழையபடி மாறும் மற்றும் நிலையான காரணிகள் இருக்கும். அங்க வந்து சில காரணிகள் நிலையானவையாக இருக்கும், சில காரணிகள் மாறும் காரணிகளாக இருக்கும். அப்ப இங்க டிசி என்று நாங்கள் சொல்றது வந்து மொத்த செலவை டிசி என்று சொல்கின்றோம். டிஎஃப்சி, அது டிஆர்சி அல்ல, டிஎஃப்சி. டிஎஃப்சி என்று சொல்லப்படுகின்ற செலவு வந்து மொத்த நிலையான செலவு. டிஎஃப்சி மொத்த நிலையான செலவு என்று சொல்லுகின்றோம். அடுத்தது டிவிசி. டிவிசி என்பது மொத்த மாறும் செலவு, மொத்த மாறும் செலவு என்று கூறிக்கொள்கின்றோம். அப்ப டிசி என்றது டோட்டல் காஸ்ட், டிஎஃப்சி என்றது டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட், மொத்த நிலையான செலவு. டிவிசி என்றது டோட்டல் வேரியபிள் காஸ்ட், டிவிசி மொத்த மாறும் செலவு. இதனால் சராசரி வெளியீடு பின்வருமாறு காணப்படும். அப்ப சராசரி வெளியீடுகளை என்ன மாதிரி நாங்கள் இதை காட்டுறோம்னா, இதை நாங்கள் சராசரி வெளியீட்டால பிரிச்சோம் என்று சொன்னால், மொத்த செலவு வெளியீட்டால நாங்கள் பிரிச்சோம் என்று சொன்னால் மொத்த சராசரி மாறும் செலவு வரும், சராசரி மொத்த செலவு வரும். அப்ப மொத்த செலவை நாங்கள் வெளியீட்டால பிரிச்சோம் என்றால் சராசரி மொத்த செலவு ஏடிசி. மற்றது ஏஎஃப்சி, சராசரி நிலையான செலவு. அது ஏஆர்சி இல்ல, ஏஎஃப்சி என்று போட்டுக்கொள்ளும். மற்றது ஏவிசி. ஏவிசி என்னும் பொழுது சராசரி மாறும் செலவு. அப்ப நிலையான செலவுக்குரிய சராசரி நிலையான செலவு என்று சொல்லுகின்றோம், மாறும் செலவுக்குரிய சராசரி மாறும் செலவு என்று சொல்லுகின்றோம். சரி, இப்ப நாங்கள் பார்ப்போம் மொத்த நிலையான செலவு, டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட். வெளியீட்டுக்கேற்ப செலவில் மாற்றம் ஏற்படாத செலவுகள், வெளியீட்டுக்கேற்ப செலவில் மாற்றம் ஏற்படாத செலவுகள், வெளியீட்டுக்கேற்ற மாதிரி, வெளியீட்டுக்கேற்ற மாதிரி செலவில் மாற்றம் ஏற்படாத செலவுகள் மொத்த நிலையான செலவு எனப்படுகின்றது. அதாவது வெளியீடுகள் மாறும்போது இந்த செலவுகள் நிலையானதாக இருக்கும். வெளியீடுகள் மாறும் பொழுது இந்த செலவுகள் நிலையானதாகவே இருக்கும். உதாரணமாக ஒரு நிறுவனத்தின் காணிக்கான வாடகை அதன் உற்பத்தி எவ்வாறு இருந்த போதிலும் நிலையானதாகத்தானே இருக்கும். உதாரணமாக நாங்கள் ஒரு காணியை எடுக்கிறோம், 10 ஏக்கர் காணி என்று சொல்லுவோம். நாங்கள் முதல் பார்த்த மாதிரி அந்த 10 ஏக்கர் காணியை கொண்டு வந்து நாங்கள் அந்த காணிக்கு வாடகையை கொடுக்கிறோம். அந்த 10 ஏக்கர் காணியில நாங்கள் நெல்லை விதைச்சு அறுவடை செய்கின்றோம். அதுல 10 கிலோ நெல் வந்தாலும் ஒரே வாடகையை தான் கொடுக்க போறோம், 100 கிலோ நெல் வந்தாலும் ஒரே வாடகையை தான் கொடுக்க போறோம், 500 கிலோ நெல் வந்தாலும் ஒரே வாடகை. அங்கு உற்பத்தி நடக்காம விட்டாலும் அந்த வாடகையை நாங்கள் கொடுத்துதான் தீரோம். இந்த போகத்துல நாங்கள் நெல் விதைக்கலையே என்று சொல்லி, நெல் அறுவடை செய்யலையே என்று சொல்லி
அவனுக்கு வாடகையை கொடுக்காம விடையலாம் அந்த காணி. அவ அந்த காணிக்கு கட்டாயம் வாடகையை கொடுத்துத்தான் ஆகணும். அது வந்து நிலையான செலவு. அது வந்து நிலையான செலவு. ஆகவே இந்த மொத்த நிலையான செலவு இந்த வெளியீட்டோட ஒப்புடைக்க ஒரு கிடையச்சுக்கு சமாந்தரமானதாக இருக்கும். ஏன் என்று நினைக்கிறீங்க? அது வெளியீடு எவ்வளவு லட்சம் இருந்தாலும் ஒரே அளவு தான் நாங்க வாடகையா கொடுக்க போறோம். சைவரா இருந்தாலும் அதே அளவு தான் நாங்கள் வாடகையாக கொடுக்க போகிறோம். ஆகவே இந்த மொத்த நிலையான செலவு என்பது ஒரு டிஎஃப்சி என்று போட்டுக்கொள்ளுங்கள். திரும்பவும் சொல்லுகின்றேன், அது டிஆர்சி அல்ல, டிஎஃப்சி. மொத்த நிலையான செலவாக கருதப்படுகின்றது. அது வந்து எப்பவுமே கிடையச்சுக்கு சமாந்தரமாக போகும். அடுத்தது மொத்த மாறும் செலவு. மொத்த மாறும் செலவு. இந்த மொத்த மாறும் செலவு மொத்த வெளியீட்டோட தொடர்பற்று மாறிக்கொண்டிருக்கும். இது கூலி அல்லது ஊதியம் அல்லது மின்வெளி செலவு, போக்குவரத்து செலவு குறிக்கும். உதாரணமா போக்குவரத்து செலவு நாங்கள் விநியோக செலவுன்னு சொல்லும் போனால் சாமான்களை விற்காட்ட ஒரு 1000 பொருட்களை கொண்டு போய் நாங்கள் விற்க தான் அதுக்கு ஒரு செலவு ஏற்படுது. அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த செலவு ஏற்படாது. அவை நாங்கள் ஒரு பொருளையும் விற்கலைன்றே விநியோக செலவோ போக்குவரத்து செலவோ இல்லையண்டா அது சைவராகத்தான் இருக்கு. அதே மாதிரி உற்பத்தி இல்லையென்று சொன்னால் மின்வெளி இயந்திரங்கள் ஆப்ரேட் பண்ணப்படாது, அவை மின்வெளி இருக்காது. அதே மாதிரி கூலி ஊழியம் நாங்கள் உற்பத்தி செய்யலையே என்றால் ஊழியத்தை நாங்கள் வேலைக்கு அமர்த்த மாட்டோம். அப்ப இதுக்குரிய நேர்கூலி, அப்ப இதுக்குரிய ஊழியங்கள், மின்வெளி செலவுகள், போக்குவரத்து செலவுகள், அந்த மீன்வெளி செலவுகள் எல்லாத்தையும் நாங்கள் மாறும் செலவுகள் என்று சொல்லிக் கொள்கின்றோம். அவைய இந்த கிராஃப்ல நீங்கள் பார்த்தீங்களே என்று சொன்னால், நான் முதல் பார்த்த கிராஃப் மாதிரி டிஎஃப்சி, டிஆர்சியில டிஎஃப்சி என்பது கிடையாச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும். மொத்த மாறும் செலவு என்பது சைவர்ல இருந்து துவங்கும். வெளியீடு அதிகரிக்க சைவர்ல இருந்து துவங்கி இப்படி அதிகரிச்சு ஒரு கட்டத்துக்கு அங்கால மிக வேகமாக அதிகரிக்கும். ஆனால் மொத்த செலவு என்பது நீங்க கவனிச்சு பாருங்க, மொத்த நிலையான செலவு எங்க இருக்குதோ அங்க இருந்துதான் மொத்த செலவு துவங்கும். ஏனென்றால் மொத்த செலவு என்பது மொத்த நிலையான செலவு சக மொத்த மாறும் செலவு. ஆகவே மொத்த செலவு என்பது நிலையான செலவு எங்க துவங்குதோ அங்கிருந்து தான் அது துவங்கி மேலெழுந்து போகும். ஆகவே இங்கே இந்த கிராஃப பாத்தீங்கன்னா மொத்த செலவுக்கும் மொத்த மாறும் செலவுக்கும் இடையில உள்ள அந்த கேப் வந்து ஒரு சீரானதாக இருக்கும். என்னன்னு சொன்னா அந்த கேப் வந்து மொத்த நிலையான செலவைத்தான் அது காட்டும். மொத்த செலவுக்கும் மொத்த மாறும் செலவுக்கும் இடையில உள்ள பகுதி வந்து மொத்த நிலையான செலவு. அதால அது ஒரு சமச்சீரான கோடாத்தான் இந்த ரெண்டும் இருக்குமே. என்னன்னா அதுக்கு இடையில உள்ள பகுதி எப்பவுமே ஒரு நிரந்தரமான ஒரே அளவான செலவை காட்டும். அது வந்து மொத்த நிலையான செலவு. அது இப்ப நாங்க பார்த்துட்டோம். மொத்த செலவு, மொத்த மாறும் செலவு, மொத்த நிலையான செலவு. மொத்த நிலையான செலவையும் மொத்த மாறும் செலவையும் கூட்டினாத்தான் மொத்த செலவு வருகின்றது. சராசரி நிலையான செலவு. சராசரி நிலையான செலவு என்றால் என்ன என்று பார்த்தோம் என்றால், நாங்கள் இது ஒரு கிராஃப்லையும் பார்க்கலாம், ஒரு டேபிள்லையும் பார்க்கலாம். முதலாவது ஒரு டேபிள்ல பார்ப்போம். மொத்த நிலையான செலவு இப்ப நாங்கள் சொல்லுவோம், அந்த 10 ஏக்கர் காணிக்கு 500 ரூபாய் வாடகை கொடுக்கிறோம், மாசம் 500 ரூபாய் வாடகை கொடுக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் அதை வெளியீட்டை கூட்டினோமே என்றால் அந்த சராசரி நிலையான செலவு குறையும். சராசரி செலவென்ற கொலத்தை சராசரி நிலையான செலவென்று நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப மொத்த நிலையான செலவு வெளியீடு சைவரா இருந்தாலும் 500 தான், 4 இருந்தாலும் 500 தான், 1 இருந்தாலும் 500 தான், 2 இருந்தாலும் 500 தான், 3 இருந்தாலும் 500 தான். ஆனா சராசரி நிலையான செலவு என்பது இந்த மொத்த செலவு நிலையான செலவை வெளியீட்டால பிரிக்க வாருது. அவை 500 சைவரால பிரிச்சா அதுல அர்த்தமில்லை, அதை விட்டுருவோம். மொத்த நிலையான செலவு
500 கேட்க வெளியீடு 1 சொன்னா அங்க சராசரி செலவு 500 தான். மொத்த நிலையான செலவு 500 கேட்க வெளியீடு 2 அங்க சராசரி நிலையான செலவு 250 தான். மொத்த நிலையான செலவு 3000 கேட்க வெளியீடு 3 அங்க சராசரி நிலையான செலவு 166.67 வருகின்றது. அதே மாதிரி மொத்த நிலையான செலவு 500 கேட்க வெளியீடு 4 அதிகரிக்கும் பொழுது சராசரி செலவு 125 குறைவடைகின்றது. அப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, மொத்த நிலையான செலவு 1000 கேட்க வெளியீட்டை நாங்கள் அதிகரித்து கொண்டு போவோமாக இருந்தால் சராசரி செலவு என்பது குறைந்து கொண்டு வரும். சராசரி நிலையான செலவு என்பது குறைந்து கொண்டு வரும். ஏஎஃப்சி இதுல ஏபிசி என்று உள்ளது, அதை நீங்கள் ஏஎஃப்சி என்று போட்டு விடுங்கள். செலவு கோடானது குறைந்து கொண்டு வரும். செலவு கோடானது குறைந்து கொண்டு வருகின்றது. பாருங்கள், ஆரம்பத்தில் 0 இருக்கும் பொழுது அதுல அர்த்தம் இல்லை, 1 இருக்கும் பொழுது 500 வரும். அப்படியே வந்து வந்து குறைஞ்சு கொண்டு வந்து நல்லாக வெளியீடு கூட கூட அது நன்றாக குறைந்து கொண்டு வரும். அதுதான் இந்த சராசரி செலவு கோட்டின் வரைபடம். அடுத்தது சராசரி மாறும் செலவை நாங்கள் பார்ப்போம். மொத்த மாறும் செலவை நாங்கள் முதல் கோட்டில் பார்த்தோம். நாங்கள் ஒரு அட்டவணையில பார்த்துக் கொள்வோம். வெளியீடு, மொத்த மாறும் செலவு, சராசரி மாறும் செலவு. அப்ப மொத்த மாறும் செலவை வெளியீடு 0 கேட்க மொத்த மாறும் செலவு கட்டாயம் 0 தான் இருக்கும். ஏனென்றா அது வெளியீட்டோட சம்பந்தப்பட்டது. வெளியீடு 0 இருந்தா மொத்த மாறும் செலவும் 0 தான். வெளியீடு கூட கூடத்தான் மொத்த மாறும் செலவும் கூடிக்கொண்டு போகும். இல்லாட்டா மொத்த மாறும் செலவு ஏற்படும். அப்ப வெளியீடு 1 கேட்க மொத்த மாறும் செலவு 80 என்று சொல்லிக் கொள்வோம். ஆகவே சராசரி மாறும் செலவு வெளியீடு 1 இருக்கும் பொழுது மொத்த மாறும் செலவு 80 வெளியீடு 1 விரிச்சா 80 தான் இருக்கு. மொத்த மாறும் செலவு 100 அதிகரிக்கிறது, வெளியீடு 2 இருக்கும். அப்ப சராசரி மாறும் செலவு 50 இருக்கின்றது. 100 2 பிரிச்சு. மொத்த மாறும் செலவு 120 இருக்கும் பொழுது வெளியீடு 3 இருக்கின்றது. ஆகவே சராசரி மாறும் செலவு அது 40 அமைகின்றது. மொத்த மாறும் செலவு 160 உள்ள பொழுது வெளியீடு 4 உள்ளது. அவை மொத்த மாறும் செலவு 40 அமைகின்றது. சராசரி மாறும் செலவு 40 அமைகின்றது. பாருங்க, 3 பொருட்களை வெளியீடு 3 பொருட்களா இருக்கும் பொழுதும் மொத்த மாறும் செலவு 120 இருக்கிறது. சராசரி மாறும் செலவு 40 தான் அமைகின்றது. வெளியீடு 4 உள்ள பொழுதும் மொத்த மாறும் செலவு 160 அதிகரித்தாலும் சராசரி மாறும் செலவு 40 இருக்கின்றது. வெளியீடு 5 ஆகும் பொழுது மொத்த மாறும் செலவு 250 ஆகின்றது. ஆனால் சராசரி மாறும் செலவு 50 மீண்டும் அதிகரிக்கின்றது. மொத்த மாறும் செலவு 420 வெளியீடு 6, சராசரி மாறும் செலவு 70 மாறுகின்றது. அதாவது 20 அதிகரிக்கின்றது. சராசரி மாறும் செலவு 700 ஆகும் பொழுது வெளியீடு 7 ஆகின்றது. சராசரி மாறும் செலவு 100 அதிகரிக்கும். அப்ப இந்த ஏபிசி என்ற அவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டை நாங்கள் படத்துல கீறினமே என்று சொன்னால் அது ஒரு யூ ஷேப்ல இருக்கும். அது ஒரு யூ ஷேப்ல இருக்கும். அதுக்குரிய படத்தை இதுல காட்டவில்லை. சிலவுல கீழே எங்கேயாவது காட்டப்படுவது தெரியல. நாங்க கீழே ஆகாரம் கீழே உள்ள படத்துல அந்த ஏபிசி இருக்கின்றது அந்த மாதிரி தான் இருக்கும். 7ஆம் பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏசி என்ற கோட்டுக்கு கீழே ஏபிசி என்ற ஒரு கோடு இருக்கின்றது. அந்த கோடு மாதிரி ஒரு யூ ஷேப்ல இருக்கும் அந்த சராசரி மாறும் செலவு கோடு. அப்ப மொத்த மாறும் செலவு நாங்கள் அதை அதுல பார்த்தோம். அதே மாதிரி மொத்த மாறும் செலவு உரிய படம் வந்து இங்கதான் வருது. அது அந்த மாறி வந்துட்டது. மொத்த மாறும் செலவு உரிய படம் வந்து, அதாவது 3ஆம் பக்கத்துல மொத்த 3 கோடுகளும் ஒன்றாக இருக்கின்றது தானே.
அந்த படத்துக்கு பதிலாக வர வேண்டியது 5ஆம் பக்கத்தில் உள்ள அட்டவணையும் படமும் தான். வெளியீடு மொத்த மாறும் செலவு அதுதான் இதுல வர வேண்டி இருக்கின்றது. ஆகவே அந்த 5ஆம் பக்கத்துல பாருங்க மொத்த மாறும் செலவு என்ன மாதிரி அதிகரிச்சு கொண்டு போகுது, வெளியீடு அதிகரிக்கும் பொழுது அதை நாங்க கிராஃப்ல போட்டிருக்கின்றோம். அந்த கிராஃப் வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட், அது 0 இருந்து துவங்கும், 0 இருந்து துவங்கும். வெளியீடு அதிகரிக்க அதிகரிக்க இந்த செலவு கூடிக்கொண்டு போகும். ஆகவே ஏபிசி வந்து எவ்வாறு அமையும் என்பதை ஏபிசி என்ற கோடு இந்த கீழே இருக்கின்றது. மொத்த செலவுக்கு கீழே மொத்த மாறும் செலவாக காட்டப்பட்டுள்ளது. அது வந்து மொத்த செலவுக்கு கீழே காட்டப்பட்டுள்ளது. அந்த கிராஃப் வேறையாக வர வேண்டும். அவை நீங்கள் அதற்காக பார்த்துக் கொள்ளுங்கள். மொத்த செலவு கோடு இதுவல்ல, இது மொத்த மாறும் செலவுக்குரிய கோடு. அவை மொத்த செலவை நாங்கள் என்னென்று எடுக்கிறோம் என்று சொன்னால், மொத்த செலவை நாங்கள் என்னென்று எடுக்கின்றோம் என்று சொன்னால், மொத்த நிலையான செலவையும் மொத்த மாறும் செலவையும் கூட்டுவதன் மூலம்தான் மொத்த செலவை நாங்கள் எடுக்கின்றோம். மொத்த நிலையான செலவையும் மொத்த மாறும் செலவையும் நாங்கள் கூட்டுவதன் மூலம்தான் நாங்கள் அந்த மொத்த நிலையான செலவை எடுக்கின்றோம். அவை இந்த அட்டவணையில பாருங்க, மொத்த நிலையான செலவு மற்றும் மொத்த மாறும் செலவு ஆகியவற்றை சேர்த்ததே மொத்த செலவு எனப்படும். வெளியீடு 0 இருக்கும்போது மொத்த செலவு ஒரு மொத்த நிலையான செலவாக இருக்கும். வெளியீடு 0 இருக்கும் பொழுது மொத்த மாறும் செலவு இருக்காது. அப்ப மொத்த செலவு என்பது மொத்த நிலையான செலவாகத்தான் இருக்கு. அவை மொத்த செலவு கோடானது மொத்தம் மாறும் செலவு கோடு போலவே இருக்கும். ஆனால் அது துவங்குற இடம் வந்து மொத்த நிலையான செலவு துவங்குற இடத்துல துவங்கும். அது துவங்குற இடம் வந்து மொத்த நிலையான செலவு துவங்குற இடத்துல இருக்கு. உதாரணமாக இந்த வெளியீட்டை பாருங்க. வெளியீடு 0 இருந்து 1, 2, 3, 4 அதிகரிச்சு கொண்டு செல்கின்றது. மொத்த நிலையான செலவு வந்து 100, 100, 100 போய்கொண்டிருக்கின்றது. அது நிலையான செலவு எப்பவும் மாறாது. மொத்த மாறும் செலவு என்பது 0, 50, 100, 200, 400 கூடிக்கொண்டு போகும். அது இங்க மொத்த செலவு என்பது மொத்த நிலையான செலவையும் மொத்த மாறும் செலவையும் கூட்டுவதுதான். அது 100 சக 0 100 தான். 100 சக 50 2 ஒரு வெளியீடு இருக்கும் பொழுது 100 சக 50 150. 2 வெளியீடு உள்ள போது 100 சக 100 200. 3 வெளியீடு உள்ள போது 100 சக 200 300. 4 வெளியீடு உள்ள போது 100 சக 400 500 இருக்கின்றது. அப்ப இந்த மொத்த செலவு கோடு வந்து கீழே காட்டப்பட்ட கோடு அல்ல. மொத்த செலவு கோடு மொத்த மாறும் செலவு கோடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அது இருக்கும். அந்த படத்தை நீங்கள் பார்த்திருப்பீங்கள் 2வது பக்கத்தில், சாரி 3வது பக்கத்தில். 3வது பக்கத்தில் பாருங்க, 3 செலவையும் ஒரே கோட்ல ஒரு கிராஃப்ல காட்டப்படுது. மொத்த நிலையான செலவு டிஎஃப்சி, மொத்த மாறும் செலவு 0 இருந்து துவங்கி போகுது. மொத்த மாறும் செலவுன்ற ஷேப்பிலேயே மொத்த செலவு இருக்கும். ஆனா அது மொத்த நிலையான செலவு துவங்குற இடத்துல இருந்து தான் துவங்கும். என்னன்னா மொத்த செலவு என்பது மொத்த நிலையான செலவும் மொத்த மாறும் செலவையும் சேர்த்தது. அது மொத்த மாறும் செலவுக்குரிய படம் வந்து மொத்த செலவுக்கு கீழே உள்ள படம் தான் மொத்த மாறும் செலவுக்குரிய படம், ஏபிசிக்குரிய படம். ஆகவே அதுக்கு பிறகு நாங்கள் சராசரி செலவை பார்ப்போம். சராசரி செலவு என்பது டோட்டல் ஏபிசி, ஏபிசி அல்ல ஏடிசி. ஏடிசி என்பதுதான் இல்லாட்டா ஏசி என்பதுதான் சராசரி செலவு. சராசரி மொத்த செலவு இல்லாட்டா சராசரி செலவு என்று சொல்வது சராசரி மொத்த செலவை கியூவால பிரிக்கிறது தான். மொத்த செலவை கியூவால பிரிச்சா வராது சராசரி செலவு. அப்படி இல்லை என்று சொன்னால் மாறும் செலவை நாங்கள் கியூவால பிரிச்சா வராது மொத்த மாறும் சராசரி மாறும் செலவு. நிலையான செலவை நாங்க
வெளியீட்டால பிரிச்சா வாரது மொத்த நிலையான செலவு. அந்த மொத்த நிலையான செலவையும் மொத்த மாறும் செலவையும் கூட்டினா வாரது சராசரி செலவா சராசரி மாறும் செலவையும் சராசரி நிலையான செலவையும் கூட்டினா வாரது சராசரி செலவாக இருக்கும். அவை இந்த அட்டவணையை பாருங்கள். இந்த அட்டவணையில அது விளக்கமாக காட்டப்பட்டுள்ளது. அலகுகள் 1 2 3 4 5 6 என்று கூடிக்கொண்டு போகும் பொழுது டிஎஃப்சி டிஆர்சி அல்ல டிஎஃப்சி நிலையான செலவு 300 300 300 உள்ளது. மொத்த மாறும் செலவு 0 80 100 120 160 போகின்றது. அவை டிசி என்ற மொத்த செலவு வந்து டிஎஃப்சியும் டிவிசியும் சேர்ந்ததுதான். அது 0 உள்ள பொழுது டிஎஃப்சி என்ற மொத்த நிலையான செலவு தான் மொத்த செலவாக காட்டுகின்றது. ஒரு அலகாக உள்ள பொழுது 300 டிஎஃப்சி 300 டிவிசி 80 380 2 அலகாக உள்ள பொழுது 300 100 400 அப்படி கூடிக்கொண்டு போகின்றது. பிறகு நாங்கள் மொத்த செலவை நாங்கள் வெளியீட்டால பிரிச்சால் வாரது சராசரி செலவு. அவை மொத்த செலவு பாருங்க. மொத்த செலவு 3வது கொலத்தை நாங்கள் அலகுகளால பிரிச்சோம் என்றால் வெளியீடுகளால அது ஏசி என்ற கொலத்தை எங்களுக்கு தருகின்றது. அதே மாதிரி டிஎஃப்சி டிஆர்சி இல்ல டிஎஃப்சி என்ற மொத்த நிலையான செலவு 300 300 இருக்கிறத நாங்க அலகுகளாக வெளியீடுகளால பிரிச்சோம் என்றால் வாரது எங்களுக்கு ஏஎஃப்சி என்ற ஏஆர்சி அல்ல ஏஎஃப்சி என்ற. அதை பாருங்க 300 150 100 75 60 50 வருகின்றது. அடுத்தது டிவிசி. டிவிசியை நாங்கள் வெளியீடுகளால பிரிச்சோம் என்று சொன்னால் அது வாரது ஏபிசி என்று சராசரி மாறும் செலவு கோடு. அது பாருங்க 80 50 40 40 50 70 என்று வருது. அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு படத்தை கீறுவோமா இருந்தால் எங்களால இந்த 6 படத்தையும் நாங்கள் கீறிக்கொள்ளலாம். 6 கோட்டையும் கீறிக்கொள்ளலாம். இந்த 6 கோட்டுல முதல் 3 கோடு தான் 3ஆம் பக்கத்தில் இருக்கின்றது. முதல் 3 கொலத்துக்குள்ள மொத்த நிலையான செலவு, மொத்த மாறும் செலவு, மொத்த செலவு இதுதான் முதல் 3ஆம் பக்கத்தில் உள்ளது. ஏசி ஏஎஃப்சி ஏபிசி என்பது வந்து கீழே உள்ளது. கீழே என்று இந்த எல்லை செலவுக்கு கீழே பாருங்க 7ஆம் பக்கத்திலே இருப்பதுதான் அந்த 3 செலவுகள் ஏசியும் ஏபிசியும். அங்கே ஏஎஃப்சியை காணவில்லை, நாங்கள் எல்லை செலவை சேர்த்துள்ளோம். அவை இப்படித்தான் இந்த செலவு கோடுகளை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். நான் திரும்ப நான் இதிலே கீறி காட்டுகின்றேன். உங்களுக்கு கீறி காட்டும் பொழுது உங்களுக்கு இன்னும் விளக்கமாக இருக்கும். இந்த பக்கமாக பாருங்கள். நீங்கள் இந்த நோட்ஸிலேயே திருத்திக் கொள்ளுங்கள். நான் இந்த கீறும் கிராஃபுகளை சரியான இடங்களில் அதை போட்டுக் கொள்ளுங்கள். முதலாவதாக டிஎஃப்சி இதுதான் டிஎஃப்சி என்ற கோடு. மொத்த மாறும் செலவு டிவிசி என்ற கோடு இப்படி அமையும். இது டிஎஃப்சி, இது டிவிசி. இப்ப நாங்க இந்த டிஎஃப்சியை இதுல விருப்பமா இருந்தால் டிஎஃப்சி என்று சொன்னால் இந்த மொத்த செலவு வந்து இதுல இருந்து துவங்கும்.
இந்த இடைப்பட்ட பகுதி இது ஒரே அளவான பகுதியா இருக்கு. இதுதான் இந்த டிஎஃப்சி புரிய பகுதியா இருக்கு. இது உதாரணமாக இது சைபர், இது 50 என்று சொன்னால், இந்த மொத்த நிலையான செலவு 50 என்று சொன்னால், இதுக்கு இடையே உள்ள வித்தியாசம் வந்து 50 தான். மொத்த செலவும் 50 இருந்துதான் தொடங்கும். அதை நீங்கள் அதை விளக்கமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இவன் மொத்த செலவை முடிச்சிட்டோம். நாங்கள் சராசரி செலவுகளை பார்ப்போம். சராசரி செலவுகளிலே நான் கீறின படங்கள் இடம் மாறி அமைந்துள்ளன. அதனாலதான் நம்மளுக்கு நான் இதை காட்டுகிறேன். சராசரி நிலையான செலவு இப்படித்தான் இருக்கு. இது AFC, average fixed cost. சராசரி நிலையான கோடு இப்படித்தான் இருக்கு. சராசரி மாறும் செலவு இப்படி இருக்கு. ஒரு யூ ஷேப்பில் இருக்கு. அந்த நாங்கள் பார்த்த அட்டவணையின்படி நீங்கள் சராசரி செலவை பார்த்தீர்களா இருந்தால் சராசரி செலவு இப்படித்தான் இருக்கு. இந்த சராசரி மாறு செலவு சராசரி செலவுக்கு இடைப்பட்ட பகுதி சராசரி நிலையான செலவாக இருக்கு. ஆகவே இது சராசரி செலவு. மொத்த செலவை வெளியீட்டாலே பிரிச்சால் வாரது சராசரி செலவு. இது ஏபிசி, மொத்த மாறும் செலவை வெளியீட்டாலே பிரிச்சா வாரது மொத்த மாறும் செலவு. ஆகவே அந்த படங்கள் இடம் மாறி அமைந்துள்ளன. அந்த அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். நாங்கள் அடுத்த வகுப்பிலே நாங்கள் மாறும் செலவு எல்லை செலவை பற்றி பார்ப்போம். இன்றைக்கு நேரம் காணாது. நாங்கள் அடுத்த வகுப்பிலே எல்லை செலவை பற்றி ஆகவே இப்போதைக்கு இந்த பாடத்தை இந்த இடத்தில் நிப்பாட்டிக் கொள்ளுவோம். நாங்கள் இந்த வரைபடத்தை நீங்கள் செலவு கோட்பாட்டை பாருங்கள். நாங்கள் அடுத்த கிழமை ஆரம்பத்தில் இருந்து செலவு கோட்பாட்டை ஒரு திரும்ப பார்ப்போம். பார்த்துவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகலாம். ஆகவே நீங்கள் அடுத்த வகுப்பிலே நாங்கள் இந்த விட்ட இடத்திலிருந்து நாங்கள் தொடர்போம் மாணவர்களே. நான் இத்துடன் இந்த பாடத்தை நிறுத்திக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.